வணக்கம் மக்களே, வடலண்டன் ஆஸ்டல் தமிழ் பாட்காஸ்டுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எபிசோட ஹோஸ்ட் பண்றேன். அதனால கேமரா ஆங்கிள்ஸ் எந்த பக்கம் திரும்பணும், மைக் எங்க இருக்கு எதுவுமே தெரியல. பட் எஸ், பொதுவா நான் வந்து இந்த ரிவ்யூ ஷோஸ்க்கு தான் வந்துட்டு இருப்பேன், கேம் ரிவ்யூ ஷோஸ்க்கு. இப்போ கொஞ்ச நாளா எங்களால வந்து வடலண்டனே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கம்யூனிகேட் பண்றது ஒழுங்கா இல்லாம திக்கு முக்காடி திணறி போய் ஒவ்வொருத்தரும் ஒரு கோஆர்டினேஷன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டதுனால ஒரு ஒரு வாரம் 1.5 வாரமா வந்து எதுவுமே வந்து வெளியே வரல, எபிசோடே வரல. அதுக்கு வி அப்பாலஜைஸ் லாட் ஃபார் தேட். இப்போ வந்து நம்ம வில்லா கேமுக்கு தான் வந்து மறுபடியும் ப்ரிவியூக்கு வந்தோம். வி அப்பாலஜைஸ் லாட் ஃபார் தேட். அண்ட் இந்த வாரத்துல இருந்து வி ப்ராமிஸ் தட் நாங்கள் வந்து டெஃபினட்டா வந்து கண்டினியூஸ் உங்களுக்காக வந்து கண்டினியூஸ் எபிசோட்ஸ் வந்து கொடுப்போம். பி இட் ஹேமன் ஷோ, பி இட் லைக் ப்ரிவியூஸ் வித் ஹரி அண்ட் ஆகாஷ் ஆர் மாதவன் ப்ரோ, ஆர் இல்லாட்டி ரிவ்யூஸ்ல நாங்கள் வரோம். அது எல்லா கேமுக்கும் நம்ம இருக்கிற காம்படிஷன்ல இருக்கிற எல்லா கேமுமே இனிமேலேருந்து கவர் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ப்ராமிஸோட இந்த எபிசோட்குள்ள நம்ம போகிறோம். பட் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக இந்த பீரியட் இருந்தாங்க. இல்லைன்னா ஏன் எபிசோட் வராதப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஓகே இவங்க தோத்துட்டாங்கடா அதனால தான் வந்து எபிசோட் வரலன்னு ட்ரோலிங்காக கேட்டாலும், ஒரு சில பேர் ஜெனுவினாவே ஏன் ப்ரோ எபிசோட் வரலன்னு கேட்டாங்க. அந்த ஒரு சில பேர் கேட்டது வந்து ரொம்ப அப்படியே கண்ணில் லைட்டாக தண்ணி வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சாரி ஃபார் லெட்டிங் யூ கைஸ் டவுன். அகேன் திஸ் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் ரிசல்ட். உங்களுக்கே தெரியும், அது நாங்கள் 5 வருஷமா ரிசல்ட் எப்படி இருந்தாலுமே நாங்கள் எபிசோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் கோஆர்டினேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட்ல இருந்து கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வரதுக்கு. அதனால வெளியே போயிட்டு வந்தனால புதுசா ஐடியாஸ் வச்சிருக்கியான்னு கேட்காதீங்க. ஐடியாஸ்ல எதுவும் கிடையாது. நாங்க பண்றதையே இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ண போறோம், அவ்வளவுதான். பட் யா, தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் வந்து ஷோஸ்ல டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் செய்யணும் ஒரு ஐடியாஸ் இருந்ததுன்னா அதுவும் சொல்லுங்க. ஸோ வித் தட் லென்த்தி இன்ட்ரோ அவுட் ஆஃப் த வே, இப்போ நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம் கைஸ். நீங்க எங்க கூட எபிசோட் பண்ண இருக்கிறது ஹேமந்த், ஹரி, மாதவன் மற்றும் ஆகாஷ். வணக்கம் வணக்கம் கைஸ். வணக்கம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். அனைத்துலக ஆசன் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். இதை கேட்காம பல பேர் வந்து ரொம்ப மனநிலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இதை கேட்கணும்னே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க வடலண்டன்ல. கடைசியா வந்துட்டாப்ல ஹரி. ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி இது வந்து நாங்க வந்து மிட் சீசன் ரிவ்யூ தான் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் 22 கேம் ஆயிடுச்சு நம்மளுக்கு லீக்ல. 19 கேம்ஸ்ல பண்ணியிருக்க வேண்டியது. we didn't have the time, but we've gone to the 22nd game stage. 16 கேம்ஸ் தான் இருக்கு, பிளஸ் அஃப்கோர்ஸ் a few cup games remaining. இதுல நாங்க இது வரைக்கும் இந்த சீசன்ல பார்த்தது, போன சீசன்ல இருந்து வந்த ப்ராமிஸ், அப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் விண்டோ, கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் பிளேயிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, எல்லாத்த பத்தியுமே தான் பேச போறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நான் எழுதி வச்சிருக்கிறது வந்துட்டு, இது அகேன் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்க போது கிடையாது. நான் டாப்பிக்கை போடுறேன், யார் வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டார்ட்ல இருந்து அப்படியே நம்ம கான்வர்சேஷனாவே கண்டினியூ பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இன்னொரு ஒரு ஒரு பிழை வேற சொன்னாங்க நமக்கு. ரொம்ப நம்ம வந்து அனலிஸ்ட் மாதிரி வந்து கேமை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஃபேன்ஸ் மாதிரியே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. பட் ஆனா வந்து ஒரு வகையில கேம்ல சர்ஃபேஸ் லெவல் தாண்டி பார்க்கறது நல்லது தானே. நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நமக்கு தெரியப்படுதுங்கிறப்போ. ஸோ ப்ராமிஸ் ஆஃப்டர் லாஸ்ட் சீசன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். யார் வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் மெயினா இந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, போன சீசன் நம்ம வந்து லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் ஹோம்ல எவர்டனோட ஆடணும். அதுவே வந்து ஒரு மாதிரி தோத்துருவோம் இல்லாட்டி டிரா ஆயிடும்ங்கிற போற மேட்சை கடைசியில எப்படியோ ஒரு ஓடகார்டு விட்ட ஷாட்ல இருந்து ஹவர்ஸ் ஒரு தட்டி விட்டுக்குள்ள ஒரு கோல் போயிட்டு அந்த மேட்ச் ஜெயிச்சோம். மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விடப்பட்டது ஸ்டேடியம்ல. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் எதுவும் இல்லாம அது வந்து ஈவன் இஃப் யூ வேர் அ நான் பிலீவர் அட் தட் பாயிண்ட், ஏதோ ஒரு இடத்துல அப்பா ஏதோ ஒரு நடக்க போகுதுடா, நமக்கு ஏதோ ஒரு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். எனக்கு யார் துடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நீ ஆரம்பிப்பா. நான் ஆரம்பிக்கிறேன். நீயா ஆரம்பி. ஆரம்பிக்கிட்டா? ஆரம்பி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு எபிசோட் பண்ணி. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க என்கிட்ட பர்சனலா, ஏன் வந்து எபிசோட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. ரொம்ப ஒன்றும் இல்லை, அருண் ப்ரோ லைட்டா இந்தியாலாம் போயிட்டு ஜாலியா லைட்டா இந்தியாவில் போயிட்டு ஜாலியாக எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த எனர்ஜியோட வந்து இப்போ எபிசோட் ஆரம்பிச்சிருக்கோம். முக்கியமா வந்து அருண் ப்ரோ எப்போ சொல்லுவாரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்க கரெக்ட். அப்படின்னு. இன்னைக்கு நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க என்ன உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம்னா, ஆசனுக்காக முதல்ல ப்ரே பண்ணிக்கிங்க. அதுதான் முக்கியம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ, முதல்ல ப்ரே பண்ணுங்க. வித் ஜோக் அவுட் ஆஃப் த வே, நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. போன சீசன் வந்து ஆர்டெட்டா அந்த எமிரேட்ஸ் ஸ்டேடியம்ல பேசின பேச்சு வந்து
நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அர்ச்சதா சொன்னது வந்து எனக்கும் ஃபீல் பண்ணுச்சு, நிறைய ஃபேன்ஸுக்கும் அது ஃபீல் பண்ணுச்சு. அந்த கேம் முடிஞ்சோடனே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, நான் ஹேமந்த் ப்ரோக்கு தான் ஃபோன் அடிச்சேன். ஞாபகம் இருக்கா ஹேமந்த் ப்ரோ உங்களுக்கு? நம்ம பேசிட்டு இருந்தோம், அது ம். சீசன் ரிவ்யூவே அங்கே நடந்துச்சு எனக்கும் ஹேமந்த் ப்ரோக்கும். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ஆர்சனல் வந்து இதுக்கப்புறம் ஆர்த்திதா சொன்ன விஷயம் வந்து யாருமே சொல்லாத விஷயம், தட் டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட், வில் டெஃபினெட்லி கீப் ஆன் ஃபைட்டிங் அப்படின்னு. நானும் வந்து சரி இப்ப புஷ்பா 1 வந்து 300 க்ரோஸ் பண்ணிச்சு, புஷ்பா 2 1800 க்ரோஸ் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சு ம். அதே மாதிரி அடுத்த சீசன்லாம் பீக் அடிக்க போறோம், அடிச்சு தூக்க போறோம், இன்விசிபிள் சாம்பியன் லீக் எஃப்ஏ கப்னு யோசிச்சேன். கடைசியில என்ன மாதிரி இப்போதைக்கு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பேசினபடி ஆதித்தா பேசினபடி அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ஸ்டில் டு early decide. பட் போற பாதையை பார்த்தா ரொம்ப கஷ்டத்தை தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ரியலி ரியலி ஒரியிங் ஸ்டேட். பட் அதை பத்தி நம்ம மெயினா பேசுவோம். அடுத்து யார் பேச இந்த போறா இந்த சொல்லுங்க. பாயிண்ட் அப்படியே ஞாபகம் வச்சுப்போம், ஒரியிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா இதுல தான் வந்து நம்ம வந்து ஒரு கால் பேக் பண்ண போறோம் நம்ம அடுத்த டாபிக்ஸ் போக ம். போக. பட் அதுக்கு முன்னாடி அந்த கொரியன் பாப்பா ஒன்று இருந்துச்சு தெரியுமா, நேற்றுக்கு வந்து நம்மள கூட மேட்ச்ல கோல் போட்டப்ப வந்து திட்டுச்சு. அந்த கேப்ரியல் கோல் போட்டப்ப அந்த பாப்பா பாவம் தனியா உட்காந்து அழுதுன்னு இருக்கு ஸ்ட்ரீம்ல. சோ அதை வந்து சொல்லிக்க விரும்புறேன். அது கொரியன் செகண்ட் பாப்பாவா? கோலுக்கே ஃபக் யூ ஃபக் யூ ஃபக் யூன்னு அதுதான். போயிட்டு அந்த இருக்கு. அந்த ஓ. பாப்பா தான் சரியா எழுதிட்டு இருக்கு பாவம். எஸ். ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். அடுத்து வேற யாராச்சும் இதை பத்தி ஒப்பீனியன், இதே டாபிக்ல ஒப்பீனியன் சொல்றீங்களா? மாதவன் ப்ரோ நீங்க, ஏன்னா நீங்க வந்துட்டு த்ரூ அவுட் த சீசன் வந்து இன்னுமே நீங்க வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் எவ்ரி ஃபேன் பாசிட்டிவா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மோட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரு விரல விட்டு எண்ணி இருக்கலாம். அந்த அந்த ஒரு விரல விட்டு எண்ணி இருக்கிற எண்ணிக்கையில இருக்கிற ஒருத்தர் நீங்களும் ஒருத்தர். இன்னொரு என்னன்னா இன்னொருத்தர் அரவிந்த், அவர் வேற மாதிரியான ஆள் அவரு. ஸோ நீங்க 2 பேர் தான் இப்போதைக்கு அந்த லெவல் பாசிட்டிவிட்டியில இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, லைக் அந்த ப்ராமிஸ் ஆஃப் லாஸ்ட் சீசன். எனக்கு அப்படி சொல்லியிருக்க தேவையில்லையோன்னு தோணுது. அது அந்த சீசன்ல ஃபேன்ஸ் லிஃப்ட் பண்ற மாதிரி இருந்தாலும், பட் அது அது வந்து சம்மர் விண்டோல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மார்க்கர் எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஃபேன்ஸு. ஆனா ஸோ ஃபேன்ஸை அந்த குறை சொல்ல எக்ஸ்பெக்டேஷன் முடியாதுல்ல, அதை மார்க்கரா இல்ல எடுத்துக்கிட்டோம். கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிருச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த சம்மர் விண்டோ வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு தீனி போடலைன்னு சொல்லலாம். ஆஹ் அது வந்து ஈதர் ஓனரோட ஃபால்ட்டா இல்லை எடு அண்ட் ஆட்டட்டாவோட ஃபால்ட்டா, அது வந்து பின் பாயிண்ட் பண்றதுல எனக்கு இப்போதைக்கு தெரியல. பிகாஸ் வி டோன்ட் நோ நான் யாரோட ஃபால்ட்டுன்ற நம்ம பின் பாயிண்ட் பண்ணி இப்போதைக்கு சொல்ல முடியாது நம்ம வித்தவுட் ஹேவிங் த ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஸோ அதனால வந்துட்டு பட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்காக அந்த நம்ம வெயிட் பண்றப்ப அந்த ஸ்டோரி வெளியே வராமே போயிடுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அல்ல நம்மளுக்கு இல்ல கரெக்ட் அது தான். துருவி இல்ல துருவி இல்ல பார்த்தா கரெக்ட் தானே தான். வெளியே வரப்போகுது அது. கரெக்ட் தான். ஸோ இதுக்கு வந்து மேபி எப்படி சொல்றது, நம்ம வந்து எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும்னு மேனேஜர் சொல்ற ஒரு ரீசனா இருக்கலாம். இல்ல எனக்கு இப்போ உங்களுக்கு இந்த பிளேயர் தான் வேணும்னா நீங்க வெயிட் பண்ணணும்னு போர்டரோ சொல்ல ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு கல்மினேட் பண்ற ஒரு பர்டிகுலர் இதுல தான் நம்ம இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சைட்ல இருந்தும் வந்து எதுவுமே செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்டெர்லிங் மட்டும் வந்து தான் அட்டாக்கிங் ஒரு சைனிங்கை நம்ம பண்ணியிருந்தோம். பட் டியூ டு இன்ஜுரிஸ் அண்ட் அதர் சிச்சுவேஷனில் வந்துட்டு நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத போது இது வந்து இட்ஸ் லைக் நம்ம வந்து ஃபேன் வந்து ஒரு லெட் டவுன் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக அந்த கிளப் ஃபீல் பண்ணணும். அது இப்போதைக்கு ஜனவரி விண்டோவில் எந்த அளவு ரெஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா 0. ஏன்னா வந்து எதுவுமே நம்ம பண்ணலை. ஸோ இட் இஸ் டிசப்பாயிண்டிங் சுச்சுவேஷன். ஈவன் அஸ் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஃபேனாக இருந்தாலுமே எனக்கு வந்து இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் சுச்சுவேஷன் தான். ஸோ வந்து இருக்கிற ரிமைனிங் ஜனவரி விண்டோவில் என்ன பண்ண போகிறோன்றதை பொறுத்து தான் வந்து ஃபர்தராக நம்ம இந்த சீசன் வந்து எவ்வளோ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்றது இருக்குது. ஸோ த ப்ராமிஸ் விச் வாஸ் செட் இன் த லாஸ்ட் சீசன் எண்ட் இட்ஸ் நாட் கெப்ட். ஸோ தட் இஸ் த எண்ட். கரெக்ட், ரைட். இட்ஸ் a வெரி குட் வே டு சே தட். லைக் உங்ககிட்ட இருந்து வந்து வருது வந்து நான் வந்து கொஞ்சம் முட்டு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். பட் நியாயமா மானஸ்தனா நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி தான் வந்து ப்ராமிஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மூவிங் ஆன், அதுல இருந்து நான் அந்த இதுல இருந்தே இன்னொரு இதுக்கு வரேன். ஹேமந்த், ஹேமந்த் அண்ட் ஆகாஷ், உங்க 2 பேருக்குமே இது 2 விஷயம் என்னன்னா, ஒன்னு வந்துட்டு நம்ம இப்ப டிரான்ஸ்பர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல,
டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து யார் என்ன பிளேயர் டிமாண்ட் பண்ணாங்க, அது டிமாண்ட் பண்ண பிளேயர் வந்து அக்ராஸ் த லைன் எடுத்துட்டு போக முடியுமான்னு ஒரு சுச்சுவேஷன் தெரியலங்கிற நேரத்தில் இருக்கிறப்ப தான் நல்லா வந்து நம்ம வந்து எடு போன சீசன் வந்துட்டு ஒரு 105 million ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ரைஸ், பீட்டிங் த லைக்ஸ் ஆஃப் மேன் சிட்டி, அண்ட் தென் வி காட் லைக் காய் ஹாவர்ட்ஸ் எல்லாருமே கொண்டு வந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 200 million ஸ்பெண்ட் பண்ணோம் வச்சுக்கோங்க போன விண்டோல. அந்த எடு தடபுடலா திடீர்னு வந்துட்டு நான் எனக்கு வேலை வேணாண்டா, நான் விட்டுட்டு போறேன்டா, போங்கடா, எனக்கு ஆட்டோ ஓட்ட போறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் பாட்டுக்கு. போயிட்டு எடு வந்து ஒரு சாக்குன்னு கூட சொல்ல முடியாது, அது அவன் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு போனான். அட் த சேம் டைம் ஆர்டேட்டாக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்லயே வந்துட்டு ஒரு புது கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ இதுல வந்து எல்லாமே டைட் வித் ஒன் அனதரா நீங்க பாக்குறீங்களா? லைக் விச் இஸ் சார்ட் ஆஃப், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல வந்துட்டு எடு இல்லாத நேரத்திலுமே நம்ம வந்து ஆர்டேட்டா ஒரு மேனேஜருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறப்போ போர்டு வந்து மேனேஜர் மேல ஃபுல் ஃபெய்த் போட்ட மாதிரி தான் இருக்கு இந்த பாயிண்ட்ல. பட் ஆனா அதை ஏதோ ஒரு விதத்துல பேக் பண்ணாத மாதிரியும் இருக்கு பிகாஸ் ஆஃப் வாட் ஹேப்பன் இந்த சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. அண்ட் மாதவன் ப்ரோ சொன்ன மாதிரி 20 நாள் ஆயிடுச்சு நம்ம விண்டர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல. அவனும் வெளியே வந்து கதறிட்டான், எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆள் இல்ல, 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து அத்லெட்டிக்லயும் மற்ற இதுல ரிலையபிள் சோர்சஸ்ல இருந்து வர இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்டேட்டாவோட பவர் வந்துட்டு when it comes to transfers ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் அ ரைட் திங். அது ஸ்போர்ட்டிங் டைரக்டரோட வேலை. உனக்கு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால், ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இவங்கெல்லாம் தான் பாத்துக்கணும் அந்த வேலையெல்லாம். மேனேஜர் வந்துட்டு அந்த ஒரு மாடல்ல இருந்து நம்ம எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம். பட் லீவிங் தட் அசைட், இந்த என்டையர் சிச்சுவேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து ஒரு இதே குழப்பம்டா, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலடாங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. யார் கையில பவர் இருக்கு, யார் டெசிஷன் எடுக்கிறாங்க, யாருக்கு ஃபைன் லாஸ்ட் கால் அப்படின்னு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் 2 பேர்ல யார் வேணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். யாரா ஸ்டார்ட் பண்ணலாம்னா சும்மா இருக்க கூடாது, 2 பேருமே அப்படியே இருந்தீங்கன்னா என்ன பண்றது அதுக்கப்புறம்? ஆகாஷ் நீ ஸ்டார்ட் பண்ணு. ஹேமந்த் பேசுறது திருப்பி இஷ்யூ ஆகுது கேக்குறது. நானே ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் தட் எடு இஸ் கான். அது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி அதை பத்தி. அவன் போனது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து அதாவது பர்சனலி இல்லை, கிளப்புக்கு நான் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2019 எடுத்து ரீபில்ட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கான் ஆர்டேட்டா கூட. பட் அது க்ரூஷியல் டைம்ல க்ரூஷியல் டீல்ஸ் ஜான்வரி விண்டோல ஸ்ட்ரைக்கர்ஸ் அந்த அபோமேயங் போனப்போ அந்த விண்டோல வாங்க முடியாது. அப்புறம் வந்து ஃபெயிலியர் டு லேண்டிங் த டாப் டார்கெட்ஸ், அது எல்லாமே வந்து போர்ட் லெவல்லையும் தப்பு சொல்லலாம், எடுவையும் தப்பு சொல்லலாம். பட் ஆனால் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே ஸ்போர்ட்டிங் டைரக்டர்னு யாருன்னா ஒன் ஹூ நெகோஷியேட்ஸ், ஐ மீன் ஒன் ஹூ புஷஸ் பிளேயர் டு ஜாயின். அது ஆர்டேட்டாவும் டிஓஎஃப்பும் சேர்ந்து தான் பண்றது. பட் டிஓஎஃப்பும் அந்த போர்டும் சேர்ந்து வந்து ஒரு பிளேயரை வந்து சைன் பண்றது வந்து அவங்க வேலை. பட் வந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் தான். அது வந்து ஸ்பாட்லைட் வந்து எடுக்கு தான் வந்தது இத்தனை வருஷம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவனோட சக்சஸ் ரேட், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ் வாங்கின சக்சஸ் ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு 30 to 40% தான். எனக்கு அந்த இருந்த 5 yearsல அவன் எதுவுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ் வாங்கினதே கிடையாது ஆர்டேட்டா கீழே. அது வந்து போர்ட்ல இருந்து ஃபினான்ஷியலி ப்ராப்ளமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே அவன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்றதுக்கு. ஆர்டேட்டா சொல்லதான் முடியும், இவன் தான் வந்து ஃபீசிபிலிட்டி பார்த்து மூவ் பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ வந்து அவன் நான் இது எப்படி பாக்குறேன்னா, ஐ திங்க் மேபி வந்து ஆர்டேட்டா வாசன்ட் ஹாப்பி வித் த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து பெருசா வந்து கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டான். எடுவுமே வந்து ஐ திங்க் அவன் வந்து எடு கூட ஓப்பனா சொல்லியிருப்பான், நான் ஸ்டெர்லிங் வந்து நாங்கள் பிளான்ஸ்லயே இல்லை வாங்குறது அப்படின்னா. அவனே ஓப்பனா ஒத்துக்கிட்டான் வந்து நான் இன்னெபிலிட்டி டு கெட் அ பிளேயர் டன் அப்படிங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான் எண்ட் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல. ஸோ அது என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து கிளப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோஆக்டிவ்னஸா இல்லை சம்மர்ல. தே வாண்ட் டு செல் அண்ட் பை அப்படிங்கிற ஒரு பாலிசி இருந்ததுனால மேபி நம்ம வந்து சேல்ஸ்ல ரொம்ப ஸ்டெபனா இருந்து ஒரு பிரைஸ் பயங்கர ஒரு பாலிசி நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ஜஸ்டிஃபைட் தானா? எனக்கு வந்து அந்த அது வந்துட்டு ஒரு ஆக்சுவலி கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கலாமோ தான் எனக்கு தோணுது. இல்ல அதான் என்னோடது அதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் நம்ம இப்போ ஓனர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா, இத்தனை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 விண்டோ இருக்குமா, 8 விண்டோ இருக்கும், 7 to 8 விண்டோஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து நீ யூஸ் பண்ணாத பிளேயர்ஸ் ஒன்னா யூஸ் பண்ணு, இல்லாட்டி மூவ் பண்ணு, அந்த வேஜ் பில் கிளியர் பண்ணு, புது பிளேயர் வாங்கலாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இருக்கும். அபமேயங், லக்கசெட் எல்லாருமே, ஒசில் யாருக்குமே நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபீ வாங்கினது கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீல தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு வி கேன்
கிவ் அரௌண்ட் 10 to 15 பிளேயர்ஸ் வந்து ஃப்ரீலே தான் அனுப்பிச்சிருக்கோம் ஆர்டேட்டா இடத்துல இருந்து. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹோம் க்ரோன் டேலண்ட் வந்து நீ யூஸ் பண்ண அந்த டேலண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எமில் ஸ்மித்ரோவோ என்கேடியாவோ வந்து மூவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு ரீசனா இருக்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு 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 குவாலிட்டியான ரெக்ரூட் பண்றதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கக்கூடாதுன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஐ திங்க் வந்து எடு வந்து இனஃப் ஒழுங்கா புஷ் பண்ணல சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல, அவன் ஒழுங்கா வேலையை பார்க்கல அப்படிங்கறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் த ரீசன் ஐ திங்க் மேபி ஆர்டேட்டாவோட மேபி அவனுக்கு வந்து பவர், ஆக்சுவலி ஆர்டேட்டாக்கு பவர் இருக்கு, மேபி ஈக்குவல் பவர் இருந்திருக்கும் எடுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 எடு இருந்ததுன்னா அவனுக்கு 50 இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்காது. பட் 5 ஆனா பேர் வந்து டிசிஷன் மேக்கர்ஸ்னு சொன்னாங்கல்ல, டிம் லூயிஸ், ஆர்டேட்டா, எடு, ரிச்சர்ட் கார்லிக்கர். ரிச்சர்ட் கார்லிக், கிரான்கி, ஜாஷ் கிரான்கி, அதான். ஸோ பட் ஆனா என்ன, பட் நான் ஐ ஃபெல்ட் 2019 இருந்து ஐ ஃபெல்ட் லைக் ஹீஸ் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நான் பாக்குறேன். அது எடு வந்து எப்படின்னா அவனோட ஒரு இன்டர்ன்ஷிப்லாம் போவோம்ல நம்ம காலேஜ் முடிச்சுட்டு, அந்த மாதிரி தான் அவன் அந்த மாதிரி இருக்கு. அவன் ஒரு பெருசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அது வந்து அவனோட இன்எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் நம்ம கிளப்புக்கு வந்துட்டு வந்து இது பண்றதுங்கிறத ஐ வாஸ் நாட் ஹாப்பி சின்ஸ் த டே ஹி ஜாயின்ட்ங்கிற மாதிரி தான். இந்த ஜான்வரி விண்டோ, ஃபர்ஸ்ட் ஜான்வரி விண்டோ ஆகட்டும், எல்லாமே சொதப்பல் மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த இசாக் விண்டோ, எல்லா விண்டோவுமே. பட் வந்து இப்போ ஆர்டேட்டாக்கு ஃபுல் பவர் கொடுத்தது வந்து ரைட்டான்னு கேட்ட ஆஸ் ஆஃப் நவ் ஓகே, அதாவது ஜான்வரி விண்டோவுக்கு ஓகே. ஏன்னா வந்து அவன் சம்மர்ல வந்து அவன் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல எனக்கு தெரிஞ்சு. மேபி ஒரு 50% தான் நடந்திருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அவன் எதிர்பார்த்து ஒரு சென்டர் ஃபார்வர்ட் செஸ்கோ ட்ரை பண்ணோம், we didn't land him due to number of reasons. நிக்கோ வில்லியம்ஸ் அவன் வந்து வர விருப்பம் இல்லை. பட் அதுக்கப்புறம் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டார்கெட்ஸே கடைசி நாள் வரைக்கும் இல்லை, அது அட்டைன் பண்ண முடியாதுங்கிறது பெரிய கன்சர்ன் தான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீம்ல இருந்து. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அதனாலதான் ஐ திங்க் ஜூபிமெண்டிலாம் வந்து இன்னும் வந்து அஃபீஷியல்லாம் ஆகல, பட் ஸ்டில் வந்து புஷ் பண்ணி பண்றாங்க, போர்ட் லெவல்ல புஷ் பண்ணி பண்றாங்கன்னா அது ஆர்டேட்டா தான் புஷ் பண்றான் டு கெட் இட் டன். பிகாஸ் சம்மர்ல போனா இன்னுமே காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து வி நோ தட். சம்மர் போனா சிட்டி, ரியல் மேட்ரிட் எல்லாருமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ஜுபிமெண்டி டீல் ஆர்டேட்டா டிரைவ்ஸ், ஹி வாண்ட்ஸ் டு கெட் இட் டன் பிஃபோர் ஜூன். ஏன்னா வந்து மெரினோ டீல் நம்ம பார்த்தோம், மெரினோ வந்து டார்கெட் பண்ணோம், அது 1.5 மாசம் பேசி அவன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தான். சோ அதே மாதிரி சுபிமெண்டிக்கும் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தான். இன்னும் அவனை எதுக்கு வாங்கியிருக்கான்னு எனக்கு இன்னும் புரியல. நீயும் நானும் தான் ஒரு வீடியோ எல்லாம் போட்டோம், இது ஆமா. நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எல்லாம் நடக்கலாம். போட்டோம். இன்னும் அவனை எதுக்கு வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியல. சோ அதனால வந்து ஜான்வரி விண்டோல ஐ வுட் அக்ரி ஆர்டேட்டாக்கு பவர் இருக்கிறது தப்பு கிடையாது. பட் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல டைரக்டர் ஃபுட்பால் வேணும். பட் இட் ஹாஸ் டு பி மியூச்சுவல் தான். அக்ராஸ் வந்து போர்டில் 5 பேருமே அக்ரி பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு பிளேயரை ரெக்ரூட் பண்ற மாதிரி தான் போகணும். ஆர்டேட்டாக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒலாபியே வரான் அப்படின்னா, ரியல் சொசைட்டி டைரக்டர் வரான்னா அவனுக்கு மட்டும் சூட்டபிளான பிளேயரா இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஈதர் ஆர் மியூச்சுவலா இருக்கணும். அது வந்து டிம் லூயிஸ் அப்ரூவல் இதெல்லாம் நடந்து அந்த கோயிங் ஃபார்வர்ட் அப்படிதான் இருக்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் வந்து எடுவுக்கும் ஆர்டேட்டாக்கும் அது வந்து கடைசியில் ஐ திங்க் அக்ராஸ் அந்த 2 விண்டோஸ் வந்து பெருசா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அப்படிங்கறது எனக்கு வந்து தோணுது. போன ஜான்வரி விண்டோ ஆகட்டும், இந்த சம்மர் விண்டோ ஆகட்டும், நமக்கு வந்து போன ஜான்வரி விண்டோலயே நமக்கு ஒயிட் ஃபார்வர்ட் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்பவுமே பெருசா ஆக்டிவா பார்க்கல. பட் ஸ்டில் வி வேர் இந்த மார்க்கெட், நம்ம பண்ணல. இந்த சம்மருமே பண்ணல. பட் ஒயிட் ஃபார்வர்ட் டார்கெட் வந்து 2022 இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து 3 வருஷமா சைன் பண்ணாததே ஒரு பெரிய பிளாக் மார்க்கு எடுவுக்கு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. என்னன்னா வந்து எவ்ரி சீசன் இவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். நீ ஒரு சீசன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அடுத்த விண்டோக்குள்ளேயும் போயிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல முடியும்? அப்ப நீ எதுக்கு அவன் மேலேயே தொங்கிட்டு இருக்க? நீ வேற ஒண்ணு, உன்னுடைய ஸ்கவுட்டிங் வந்துட்டு மொத்தமா ஒரே ஒருத்தன், ஒரு ஸ்டார், இவன் வரலைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு லெவல்ல நம்ம ஸ்கவுட்டிங். எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் லைக் நிக்கோ வில்லியம்ஸ் மேல தொங்கிட்டே இருக்கும். இப்ப நிக்கோ வில்லியம்ஸ் வாங்குறதுக்கும் சம்மர்ல நிக்கோ வில்லியம்ஸ் வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆனா அப்படியே இல்லைன்னா இப்ப சம்மர்ல நம்ம நிக்கோ வில்லியம்ஸ் லேண்ட் பண்ண முடியலன்னா அப்போ இவ்வளவு வருஷம் மேல தொங்கினதுக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு அது இந்த ஹோல் அது வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குது. அது வந்து அந்த ஆர்சனலோட முன்னாடில இருந்தே அப்படிதானே ப்ரோ. நம்ம வந்து அதாவது ஒரு 10 years பேக் முன்னாடியே அப்படிதானே. நம்ம ஒரு டார்கெட் பிடிச்சிட்டே இருப்போம், அந்த டார்கெட் லேண்ட் பண்ண முடியலன்னா நமக்கு பிளான் பியே இருக்காது. இப்போ அந்த மாதிரி இப்போ மேபி அந்த ஸ்டேட்டுக்கு வந்தது ரீசன் வந்து நம்ம கிட்ட ஒரு அளவுக்கு டீம் இருக்கு, ஒரு சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால மேபி வி ஆர் ஹேங்கிங் டு தட் ஒரு கோரை வச்சுட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எட் இப்போ ஆனஸ்டைன் சொல்ற மாதிரி ஒரு அலெக்சாண்டர் ஐசாக் தான் டார்கெட். பட் அது அட்டைனபிள் கிடையாது சம்மர்லயுமே. வி நோ தட் வி வாண்ட் இன்வெஸ்ட் 100 million ஆன் இசாக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். செஸ்கோ தான் பாக்குறோம்னா செஸ்கோவை அட்டைன் பண்ண முடியுமானா அது தெரியாது. இதே செஸ்கோ செல்சிக்கு போகலாம் சம்மர்ல.
ஸோ ம், அதான் ம், சொன்னேனே, ம், ஆர்சனல் ம், கிட்ட ம், வந்து ஒரே பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து சின்ஸ் நான் 2011 இருந்து பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு விண்டோல அச்சீவ் பண்ண முடியும்னா அதை அச்சீவே பண்ண மாட்டோம். ப்ரோஆக்டிவா நடந்துக்கிறதே இல்லை. வி ஆர் ம், ரியாக்டிவ் கிளப், வி ம், ஆர் ம், நாட் அ ம். ப்ரோஆக்டிவ் கிளப். அண்ட் வந்து எடு போனது நல்லது, பட் ஆர்டெட்டாக்கு இப்ப இருக்கிற பவர் ஓகே, பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இட் ஹாஸ் டு பி மியூச்சுவல் அக்ராஸ் தி போர்ட் டு கெட் அ பிளேயர் டன். இப்போ ஆர்டெட்டா ஒரு பிளேயர் கேட்கறான் அப்படின்னா அது வந்து ஸ்டைலிஸ்டிக்கா கிளப்புக்கு ஒத்து வர மாதிரி இருக்காங்கிறது அக்ராஸ் மிச்சம் 4 பேருமே டிசைட் பண்ணி மியூச்சுவலா இருக்கணும். இவன் மட்டும் டிசைட் பண்ற மாதிரி இருந்தா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். எரிக்டன் அது மாதிரி ஆயிடும். ஏன்னா எனக்கு இப்பவும் சொல்றேன், ஆர்டெட்டாவோட மிஸ்டேக் வந்து மிக்கல் மெரினோ டீல். அவன் புஷ் பண்ணி வாங்கினது டீல அவன் இன்னமே ஜஸ்டிஃபை பண்ணல. 30 மில்லியனுக்கு வாங்கினதுக்கு வந்து அவன் வந்து நேற்றுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா விளாண்டுருக்கான். ஸ்டில் சொல்லலாம் அவன் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலன்னு, பட் அவன் ஆடின கேம்ஸ் எதுவுமே இம்ப்ரெசிவா கிடையாது. அவன் வந்து பிரைஸ் டாக் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அது 30 மில்லியன் பிளேயர் தான் ஸ்டில், பட் அவன் 30 மில்லியனுக்கே ஒர்த் இல்லைங்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். பட் நேற்றுக்கு இட் வாஸ் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆர்டேட்டா ஒரு ரெட் ஃபிளாக் அதுதான், அவன் கேட்ட பிளேயர் அவன் இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஹவர்ஸ் எல்சிஎம்க்கு அவன் கேட்டான், எல்சிஎம்ல அவனால ப்ரூவ் பண்ண முடியல. அவங்ககிட்டயும் ஃபிளாஸ்லாம் இருக்கு. எடு கிட்ட ஒரு ஃபிளாஸ்னா இவங்ககிட்டயும் அந்த ஃபிளாஸ்லாம் இருக்கு, பட் இது ரொம்ப டாக்டிக்கலான ஃபிளாஸ். ம். ஸோ இது வந்து எப்படி போகும்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சி. ஜான்வரி விண்டோல நோ எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலி. அது எனக்கு அதே மாதிரி தான். ஹேமந்த், உன்னுடைய தாட்ஸ் இந்த இந்த டாபிக்ல, லைக் எடு வெளியே போனது, ஹார்ட் அட்டாக் இவ்வளோ பவர் வருது, ஹார்ட் அட்டாக் இதுல இது இருக்கிறது, இந்த என்டையர் இது வந்துட்டு இப்போ என்னதான் கான்ட்ராக்ட் புதுசாக கொடுத்தாலுமே இட் ஃபீல்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் நாட் குட் அட் த டாப். அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ யுவர் தாட்ஸ் ஆன் இட்? ஃபர்ஸ்ட் கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? கேக்குது கேக்குது. ஓகே, சாரி, கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஐ திங்க் ஆகாஷ் சொல்கிறது தான் ப்ரோ எக்கோ பண்ண போகிறேன் நான். பிரிட்டி மச் எல்லாமே அவன் சொன்னது தான். ஐ திங்க் ஆர்டெட்டா வந்து இது எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலாக பேக் ரூமில் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அமேசான் டாக்குமெண்ட்ரி தான் மாதிரி தான் இன்னொன்று வந்து இருந்ததுன்னா வி வுட் நோன் பெட்டர். அவங்க அந்த பேக் ரூமில் டென்ஷன்ஸ்லாம் ஏதோ இருந்தது இல்லையான்னு. பட் ஐ திங்க் எடு ப்ரூவ் பண்ணல ப்ரோ. ஜென்ரலாக எனக்கும் கேட்டிங்கன்னா ஐ தாட் ஹி டிட் டீல்ஸ் விச் பிளேயர்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி வந்த மாதிரி தான் தோணுச்சு. ஈவன் த ரைஸ் டீல் ஆல்சோ ஐ திங்க் அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். ராட்ரி தாண்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்க போகிறது இல்லை. ஸோ ஐ திங்க் வீல் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் டு பிளே அட் ஆர்சனல். லண்டன் வேற, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு மூவ். ஸோ அதுவும் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஸோ ஐ திங்க் எடு வந்து பெருசாக ப்ரூவ் பண்ணலாம் அந்த விஷயத்தில். ஐ தாட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கெட்டபிள், அதனால தான் வாங்கினோம். இன்னொன்று வந்து ஆர்டெட்டா வந்து ஃப்ளாஸ் இருக்கு. ஆகாஷ் சொன்ன மாதிரி ஐ திங்க் நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஃபேபியோ எல்லாம் பாருங்க, லோன்ல போயிருக்கிறான். நான் வந்து அவன் கதை எனக்கு சத்தியமா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவன் வந்து யாருக்குமே விளையாடுவானா? தெரியாது. ஸோ ப்ளஸ் சில பிளேயர்ஸோட இது ப்ரொஃபைல்ஸ் இது ஒரு வந்து நல்ல பாயிண்ட் நீ கொண்டு வந்திருக்க. நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதை நான் உங்ககிட்ட ஓகே. இதுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாவே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நீ சொன்ன மாதிரி ஹாவர்ட்ஸ், ரைஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆன டீல்ஸ் இது வரைக்கும். ஹை மணின்னு பார்த்தோம்னா, நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா எல்லாமே ஒர்க் ஆயிருக்கிற டீல் தான். பட் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் நிறைய இந்த மாதிரி 35 மில்லியன் ஒரு லோல நம்ம வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ் 18-20 வேர் யூ ஃபீல் தட் யூ கேன் டேக் அ ஹிட், அந்த மாதிரி வாங்கியிருக்கிற பிளேயர்ஸ் இதர் நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணாம வேற எங்கேயாச்சும் போய் ஒர்க் பண்ண ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க. இல்லாட்டி எங்கேயுமே வந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியல, அந்த மாதிரியான இருக்காங்க. இதுவுமே வந்துட்டு லைக் இது வந்து யார் மேல போறது? எடு மேலையா இல்ல ஆர்டெட்டா மேலையா இல்லாட்டி ஓவரால் டிசிஷனா? நம்ம அதை பத்தி நம்ம அப்படியே பேசுவோம், கண்டினியூ பண்றது. கரெக்ட் ப்ரோ. அந்த மாதிரி சைனிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. அங்கே தான் பேச வந்தேன் ஆக்சுவலாக. எஸ்பெஷலி ஆல்பர்ட் சாம்பி லொக்காங்கா மாதிரி ஒரு பிளேயரை வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்தோம். ஒரு ரிஸ்க் எடுத்து ஐ திங்க் அவன் நிறைய கேம்ஸ் ஆடினா, பட் அவன் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணல. அது வந்து அது மேனேஜரோட ஃபால்ட்டா பிளேயரோட ஃபால்ட் கூட இருக்கலாம். பிகாஸ் சான்சஸ் நிறைய எடுக்கல. அண்ட் அந்த ட்ராப் ஆஃப் தெரிஞ்சுது. சில கேம்ஸ் வந்து ஆல்பர்ட் சாம்பி லொக்காங்கா ஆடுறதுக்கும் பார்ட்டே ஆடுறதுக்கும், எஸ்பெஷலி அந்த முதல் சீசன்ஸ் 2வது ஃபினிஷ் பண்ணும்போது, எஸ்பெஷலி மேன்செஸ்டர் யுனைடெட் அவே ஓல்ட் ட்ராஃபோர்ட், ஆண்டனியை வந்து ஆயன் ராபன் மாதிரி நம்ம தான் வந்து அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பிக்சர் பெயிண்ட் பண்ணோம். ஸோ அந்த கேம்லலாம் நல்லா தெரிஞ்சுது. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ ஆக்சுவலாக. ஐ திங்க் ஹூ ஹாவ் எஸ்பெஷலி நூனோ டவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ஆக்சுவலி ஃப்ளரிஷ்ட். ஆர்சனல் விட்டு வெளில போயிட்டு ஓரளவுக்கு அவன் லாட்ஜோல நல்லா ஆடிட்டு இருக்கான். பட் அகெயின் அது வந்து எப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஆஃப் லெஃப்ட் பேக், வி நோ ஹி இஸ் அட்டாக்கிங் லெஃப்ட் பேக். இப்போ வந்து அவன் வந்து ஃபைனல் தேர்ட்ல தான் இருப்பான். அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த்ஸ்னா இட்ஸ் த ஜாப் ஆஃப் த மேனேஜர். அந்த விஷயத்துல வந்து
அவன் அங்க இருக்கிறான். ஸோ அந்த டைம்ல வந்து இஃப் வி ஹாவ் அ கவுண்டர் அட்டாக், அந்த சுச்சுவேஷன்ல வந்து கவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அது மேனேஜரோட வேலை. ஸோ ஐ திங்க் அது வந்து மேபி அது ஆர்டெட்டாவோட ஹி வாஸ் நாட் மோர் ஆஃப் ஆர்டெட்டா கைண்ட் ஆஃப் சைனிங்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் இப்போ பாருங்க லெஃப்ட் பேக்ஸ்லாம் ரைட் பேக்ஸ்லாம் நம்ம ஆளுங்க ஓவர்லேப்பே பண்ண மாட்டேன்றான். எஸ்பெஷலி மைல்ஸ் லூயிஸ் கெல்லி தான். அவன் வேற டிஃப்ரெண்ட் பிரீட் அவன். ஸோ அவன் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் டேலண்ட் மாதிரி சொல்லிக்கலாம். பட் அவ்வளோ ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இட் இஸ் ஆன் ஆர்டெட்டா as well. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்லியர் டிரான்ஸ்ஃபர்ஸ் பாருங்களேன், இந்த பாப்லோ மாதிரி, செட்ரிக் சுவாரஸ், வில்லியன், ரன்னர்சன், அது வந்து இனியா கீப்பர்னா லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வேலைக்கே ஆகல. அந்த பென் ஒயிட் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ், கேப்ரியல் மகேலஸ், தோஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒர்க் ரியலி ரியலி வெல். நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வேலைக்கே ஆகல ஆக்சுவலா. ஸோ அண்ட் ஐ திங்க் ஆர்சனலோட அந்த மென்டாலிட்டி இஸ் வெரி பேட் ப்ரோ. அது வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் வாங்கிட்டு we are okay to let him go அந்த மாதிரி அதுதான் எனக்கும் பிடிக்கல. எஸ்பெஷலி எனக்கு ஃபேபியோ சுத்தமா வேரா பிடிக்கல. அதுதான் இது வந்து டெவலப் பண்றது உன்னுடைய வேலை. ஏதோ ஒண்ணு நீ உனக்கு அவ்வளவு டிசிஷன் மேக்கிங்ஸ்ல இதுல வந்து உனக்கு அவ்வளவு இது கொடுத்துருக்கிறப்போ நீ வாங்கியிருக்கனா உன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுதான் பண்றாங்க. நீ டெவலப் பண்ண வேண்டியது உன் வேலை. பட் நீ ஃபேபியோ வேரா மாதிரி ஒரு பிளேயர் எக்ஸாக்ட்லி பாருங்களேன், 35 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கு பாதி கூட கிடைக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ மீன் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் ப்ரோ ட்ரான்ஸ்ஃபர் விண்டோலையும். ஸோ எனக்கு தெரியல. ஐ மீன் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ வந்து எடியோட இந்த ரைட் ஹேண்ட் மேன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பேர் ஜேசன் ஐட்டோ. ஸோ பார்ப்போம். ஐ மீன் லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன். ஒரு அட்டாக்கர், ஆகாஷ் சொன்ன மாதிரி ஒரு அட்டாக்கர் வந்து 2 வருஷமா சைனர் ஃபார்வர்டு விடுங்க, அட்டாக்கர் ஃப்ரண்ட் த்ரீல எங்கேயாவது ஆடுற மாதிரி கூட பரவாயில்ல. ஒரு அட்டாக்கர் சைன் பண்ணாதது வந்து இல்ல. மார்க்கினியோஸ் மாதிரி ஒரு பிளேயர் வாங்கணும். பட் அவனும் வேலைக்கு ஆகல. அவன் எங்க இருக்கிறானே தெரியல இப்போ மார்க்கினியோஸ். அவன் ஆர்சனல் பிளேயரா சாவோபாலோ எஃப்சி காட்டுறானான்னு சத்தியமா தெரியல. சோ அந்த மாதிரி அவன பிரேசில்குள்ளேயே வந்து ஒவ்வொரு கிளப்பா வந்துட்டு ஓகே இவன் இங்க போடலாம் இவன் அங்க போடலாங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் வந்து புரியல. லைக் நீ கொண்டு வர லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர், ரைட் விங் பிளேயர் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவன் வந்து ஒரு நம்மளாலையும் டெவலப் பண்ண முடியல, மத்தவங்களாலையும் டெவலப் பண்ண முடியலன்னா அவனுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவா வேற அவங்க ஏதோ 3 மில்லியன் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் எக்ஸ்ட்ராவா இந்த 2 மில்லியன் வச்சுக்கோ, 5 மில்லியனே வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் நினைக்கிறேன். சோ அது வந்து என்னன்னா அந்த யூரோப்பா லீக்ல ஒரு கேம்ல அவன் டெபியூன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு கோல் போடுவான். சோ அதெல்லாம் வந்து ஒரு லைட்டா ஒரு ஃபால்ஸ் ஹோப் மாதிரி குத்துச்சு. ஓகே ஒரு சாக்காக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் விங்கர் மாதிரி இருக்கிறான். ஸோ மேபி ஒரு கவர் இருக்குது. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. அண்ட் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் மாதிரி பாஸ் பண்ணுகிறாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிரேசிலியன் கிளப்ஸ்ல. ஸோ நிறைய விஷயத்துல வந்து நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம் ப்ரோ. அந்த நம்ம எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. பிகாஸ் கடைசி 2 சீசனோட அச்சீவ்மெண்ட்ஸ் கூட சொல்லிக்க தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல புஷ் கொடுத்தோம். So I think we've forgotten the lot of என்ன சொல்றது bad transfer policies ன்னு சொல்லிக்கலாம் by Arsenal Football Club. Whether that is Arteta or Edu, அது நம்ம that is not அது நம்ம ஸ்பெகுலேஷன் பண்ண முடியாது. பட் Arsenal Football Club as a whole. அருண் ப்ரோ, நான் வந்து ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லு இது ஆன் பண்ணு, கேமரா ஆன் பண்ணு. ஒன் செகண்ட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ, பிளேயர் மேனேஜ்மெண்ட், ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஒரு ஃபுட்பால் டீமோட ஐடென்டிட்டி. நீ வந்து ஒரு டைட்டில் ஜெயிக்கிற டீமா இருந்தாலும் சரி, நீ என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, உன்னோட டைட்டில், உன்னோட ஸ்குவாட் பில்டிங், உன்னோட டிரான்ஸ்ஃபர் விண்டோ, பிளேயர் கான்ட்ராக்ட்ஸு, சேலரி பேக்கேஜ், இந்த பேசிக்லி ஸ்குவாட் பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நான் வந்து இந்த விஷயம் சொல்றேன், இது தப்பா இருந்துச்சா நீங்க சொல்லுங்க. டேவிட் டீனுக்கு அப்புறம் உருப்படியா யாருமே பண்ணல. உண்மைதான் அது. டேவிட் டீனுக்கு அப்புறம் உருப்படியா யாரும் பண்ணல. அத இன்ன வரைக்கும் அதை யாரும் உருப்படியா பண்ணல. எனக்கு ஏன் வந்து ஆர்சனல் ஃபுட்பால் கிளப்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் ஆஃப் ஃபுட்பாலோ, ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான டைரக்டர் ஆஃப் ஃபுட்பாலோ வைக்க மாட்டாங்கன்னு தெரியல. வச்சாங்க, ராகுல் சேனலி வச்சாங்க. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு உங்களுக்கு உலகத்துக்கே தெரியும். இல்ல சிரிக்கிறது தப்பு இல்ல, சிரிக்கிறது. பட் இல்ல புரியுது. என்ன சொல்றேன்னா,
அந்த ஒரு கரெக்டான ஆளு, ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனல் இந்த வேலையை அழகா செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம கிட்ட இருந்ததே இல்லை. இப்ப கூட ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் நம்ம தேடிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸான டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் நம்ம தேடுமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தட் இஸ் வெரி ஒரிங். அது அது ஏன் அந்த கிளப்ல இருந்து அந்த பாட்ல இருந்து செலவு பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களா? இல்ல அவங்க ஏன்னா இப்ப சரி நீ செலவு பண்ணல, நீ ஒரு ஆளை விக்கிற, அவன் உருப்படியா அந்த வேலையை பண்ணணும், அவனும் பண்ண மாட்டேன்றான். ம், 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 ம். தட் இஸ் ரியலி வரிங். அதுதான் என்னோட ஒப்பீனியன் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க கண்டினியூ பண்ணலாம். அது ஓனர்ஸ் கிட்ட இருந்து கூட டிரான்ஸ்மிட் ஆகலாமா? இது வந்து ஜென்ரலா கேக்குறேன். பிகாஸ் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் ஆம்பிஷியஸா, ஓகே இந்த சீசன் நம்ம டைட்டிலே நல்ல அடிச்சுதான் கொஸ்டின். ஆகணும், வி ஹாவ் டு வின் த டைட்டில், ஐ வாண்ட் டு வின் த டைட்டில், அந்த மாதிரிலாம் சொல்லி லைக் ஐ திங்க் அது ஓனர் கிட்ட இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுற மாதிரி இருக்கலாமா? சும்மா ஜென்ரலா தான் கேக்குறேன். மாதவன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் அந்த சைடுல இருக்கீங்க. நாங்க எல்லாருமே இதுல வந்து ஒரே கருத்து தான் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க தான் வேற மாற்று கருத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல இது இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த பாயிண்ட்டுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ஆட் பண்ணோம். இப்போ டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? வெதர் நம்ம வந்து வேர்ல்டு கிளாஸ் டேலண்டட் டைரக்டர் ஃபுட்பால் போவோமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல யாரு செட் ஆகி நல்லா ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு 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 மேனேஜரோ இல்லை அந்த மாதிரி ஒரு இல்ல டைரக்டர் ஒரு ஃபுட்பாலோ தான் தப்பா பண்ணுவோம். நினைச்சுக்காதீங்க. நம்ம சிஸ்டமுக்கு சூட் ஆகிற டைரக்டர் ஃபுட்பாலா இல்ல நம்ம பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற டைரக்டர் ஃபுட்பாலா? நம்ம சிஸ்டம்க்கு செட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட்டுக்கா? நம்ம bro, கரெக்டா அதான் bro கேள்வி சொல்றேன். கேட்டான். ஏன்னா system வந்து நமக்கு bro, வந்து அடிபடுற system, பேர் எல்லாமே system. தாமஸ் வெசக்கி இந்த மாதிரியான பேர் தான் அடிபடுதே தவிர்த்து எதுவுமே வந்துட்டு ஓகே இப்ப கரண்ட் இதுல ஒரு எட்வர்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஆளோ இல்லாட்டி வந்து ஒரு அந்த லெவல்ல ஒரு இருக்கிற லூயிஸ் கேம்போஸ் Correct. அந்த லெவல் ஒரு ஒரு ஒலாபே பேர் அடிபடுது ஓகே. பட் ஒலாபேவுமே வந்துட்டு பெரிய பெரிய டீல முடிச்சு கொடுக்குற ஆள் கிடையாது. அவனுமே வந்துட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜெம்ஸை கண்டுபிடிச்சு அவங்க ஒரு 1 or 2 இயர்ஸ்ல பெரிய பிளேயரா இருக்கிற மாதிரியான ஆள் தான். இது எல்லாமே Correct. வந்துட்டு எந்த பேருமே வந்துட்டு ஓகே இமீடியட்டா அவன் வந்தான்னா இவன் தாண்டா வந்து ரெயின்ஸ் எடுத்துக்க போறான், இவன் தான் எல்லாத்தையுமே நமக்கு செய்ய போறாங்கிற மாதிரியான பேர் எனக்கு இது வரைக்கும் அடிபடல. கரெக்ட். அதேதான், அதை தான் சொல்ல வரேன். நம்ம வந்து வேர்ல்டு கிளாஸ் டைரக்டர் ஃபுட்பால் போக மாட்டோம். நம்ம சிஸ்டம்க்கு எது ஒர்க் ஆகும், நம்ம சிஸ்டம் நாட் என்ன சொல்றது, பே ஒருத்தர் பொறுத்தரவுல நம்ம கொடுக்குற நம்ம நம்ம காசு கொடுக்குறோம்னா இப்போ ஆர்டேட்டா இஸ் த ஹையஸ்ட் பெய்டு மேனேஜர் ரைட் நவ். ஆனா வந்து இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்தது பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் லைக் வி வில் பி பேயிங் லெஸ் ஃபார் அ டேலண்டட் பர்சன். ஸோ அந்த மாதிரி கிடையாது. பட் இங்க நம்ம சிஸ்டம் என்னன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, டிம் லூயிஸ்க்கு அப்ரூவல் வாங்கணும், போர்டுக்கு அப்ரூவல் வாங்கணும் ஒரு டீல் போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சு அது கூட ஒர்க் பண்ணுற ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் கூட தான் நம்ம போவோமே தவிர ஒரு ஒரு டைரக்டர் ஃபுட்பால், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டைரக்டர் ஃபுட்பால்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும், இது மாதிரி பண்ணுவோன்ட்டு. இது விச் மே நாட் செட் வித் அவர் கோல்ஸ், என்ன சொல்றது, அவர் வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இங்க. ஸோ ஒலாபி மாதிரி ஒரு ஆள் கூட போறோம்னு வச்சுக்கோவேன், மேபி இட் மைட் ஒர்க் வித் அவர் சிஸ்டம். ஸோ அதனால நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வே ஆஃப் திங்கிங், நம்ம ஓனரோட வே ஆஃப் திங்கிங் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அங்கதான் வரேன். இல்ல நான் அங்கதான் வரேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் கூட போகும்போதுல அவங்க நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு டீல எஃபெக்டிவா எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க முடியுமோ அதை முடிச்சு தருவாங்களான்றது வந்து இட்ஸ் அ வெரி வெரி டவுட்ஃபுல் ஒன். ஏன்னா வந்து அவங்களாம் நம்ம சிஸ்டம்குள்ள நம்ம சக் பண்றோம். ஓகே, நம்ம சிஸ்டமே ஆல்ரெடி எப்படின்னா மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் அப்ரூவல். ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா இட் ரெக்வயர்ஸ் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவல். ஒரு அது வந்து ஒரு 10 நாள்ல நடக்க வேண்டியதை நம்ம 30 நாள்ல முடிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதுல இட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க் அவுட். இல்ல மதன் ப்ரோ, நீங்க வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கங்க, ஒரு பிளேயரை வர வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த அந்த பிளேயர் கரெக்டான பிளேயரா? இப்ப நீங்க வந்து ஒரு இசாக்க வந்து நீங்க அடுத்து ஒரு 3 மாசம் ட்ராப் பண்ணி அவங்ககிட்ட பேசி டிரான்ஸ்ஃபர் விண்டோ கடைசி நாள்ல கொண்டு வந்தா கூட அது தப்பு இல்லை, அது நம்ம ஃபேன்ஸா ஒத்துக்குவோம். ஆனா இசாக் கரெக்டான பிளேயரா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிஸ்டம்லாம் சொல்றீங்க, நம்ம பண்ற சிஸ்டம் சரியான சிஸ்டமா? அதுதான் என்னோட கேள்வி.
நான் அதுதான் நானும் ப்ரோ சொல்ல கேள்விப்பட்டேன், வரேன். பல ஃபேன்ஸோட கேள்வி. இல்ல நான் அதை தான் சொல்ல வரேன். நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, சரியா? அந்த சிஸ்டம் வந்து நீங்க அது கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டு ஒர்க் பண்ணாலும், இல்ல நாங்க இந்த தடவை இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம்னு நம்ம ஓனர் சைட்ல இருந்து சொல்லுவாங்க. ஓகே, அது ஈவன் தப்பாவே இருந்தாலும் திஸ் இஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு அவங்கள அன்லஸ் அண்ட் அன்டில் ஓனர் வந்து மாறிட்டா, இந்த நீங்க வந்து சொல்ற மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் வாட் ஒர்க்ஸ் ஃபார் அஸ் இதுல இருந்து வாட் இஸ் எப்படி சொல்றது, எது ஒர்க் ஆகுதுன்றதுல இருந்து எது வந்து நமக்கு தேவை, எப்படி பண்ணா வந்து எஃபெக்டிவா நம்ம ஒரு பிளேயரை வாங்க முடியும், எந்த எந்த பிளேயர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு எந்த சிஸ்டம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது, வெதர் இட் இஸ் எப்படி சொல்றது ஒரு ரெக்ரூட்மெண்ட், அதாவது கிரவுண்ட் லெவல் ஒர்க் ரெக்ரூட்மெண்ட், கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற ஒரு பிளேயர் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை ஏஜென்ட் லெவல் டாக்கிங் அண்ட் கெட்டிங் த பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு, எது எஃபெக்டிவ் ஒர்க் அவுட் ஆகுன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு அந்த சிஸ்டமில் போவாங்க. சரி, நமக்கு இப்போ இருக்கிறது என்னன்னா, மேனேஜருக்கு என்ன தேவை, இப்போதைக்கு இருக்கிற மேனேஜருக்கு என்ன தேவை, மேனேஜர் இந்த ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் யாரு, அந்த இதுல எது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா? ஓகே, இல்ல, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இவ்வளவு டார்கெட். சொல்றீங்க, நியாயம் தான், ஒத்துக்கிறேன், தப்பு இல்ல, நீங்க எல்லாம் சொல்றீங்க, நியாயமான விஷயம் தான். பட் இந்த சிஸ்டம் வந்து ஒரு கிளப்பா நம்ம ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு ரெண்டு சீசனா, ஒரு 4-5 சீசனா ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். பட் இதே சிஸ்டம் வச்சு தான் நம்ம இந்த சீசன் சம்மர்ல வந்து சொதப்பினோம். இப்போ வந்து கொஞ்சம் ரிக்ரெஸ் பண்ணி, இந்த சீசன் ரிக்ரெஸ் சொல்ல மாட்டேன், we were down, we are down. ஸோ இதுக்கு இல்ல என்ன சொல்ல வரீங்க? அல்ல, அதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த இந்த சிஸ்டம்ல தான் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து என்னன்னா, மேனேஜர் ரெக்குயர்மெண்ட்டுக்கும் போர்டு என்ன கொடுக்க முடியுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, போர்டு பேக்கிங் த மேனேஜர், அதுக்கும் வந்து மதன் bro, ஒரு ரைட், சொல்லுங்க. சாரி டு இன்டரப்ட் யூ. எனக்கு என்னன்னா, இந்த இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு டெக்லன் ரைஸ்க்கு 105 மில்லியன் கொடுக்குற போர்டுக்கு சம்மர் விண்டோல வந்து ஒரு விங்கரோ ஒரு ஸ்ட்ரைக்கரோ வாங்குறதுக்கு கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்காது அவங்களுக்கு. ப்ரோ, அது நீங்க 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 இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு சத்தியமா தெரியுமா அது? we don't know the full இல்ல, story இல்ல. சொல்றேன். அப்ப we don't know PSR the இஷ்யூ full இருக்கு, storyனா அதுல அதான் இன்னும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு தானே ப்ரோ அர்த்தம், என்ன பொறுத்த அதான் நானும் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். இப்போ இதுக்கு முன்னாடி மேனேஜரை பேக் பண்ண ஒரு போர்டுக்கு இந்த தடவை மேனேஜரை பேக் பண்றதுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. பட் அந்த நெருடல் இருக்கிறப்ப எப்படி வந்து எனக்கு எனக்கு நீங்க சொல்றது ஓகே தான், அந்த நெருடல் இருக்கு, ஓகே, எல்லாமே ஓகே. அப்படின்னா அவங்க திருப்பி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க வந்து ஓகே, அந்த இது எனக்கு வந்து இவன் மேல வந்து ஃபுல் நம்பிக்கை இல்லை, பட் ஆனா நான் சொல்றதை வந்து செய்யறதுக்கு இவன் ஒரு சரியான ஒரு எஸ் மேன், அதனால நான் இவனை வச்சு இவனை கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். பட் அதே டைம் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஓகே, எனக்கு 4th பிளேஸ் ஃபைட் போறோம், அதனால நான் ஜான்வரியில யாரையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, அதுவுமே வந்து ஒரு போர்ட் செய்யற ஒரு விஷயமா தானே எனக்கு தோணுது. லைக் நீங்க வந்து கரெக்ட் தான், இல்ல கரெக்ட் தான், நான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் see, இப்போ இந்த ஜான்வரியில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது இந்த ரிமைனிங் 10 டேஸ்ல, அதே மாதிரி இந்த கம்மிங் சம்மர்ல என்ன நடக்க போகுது, திஸ் வில் டெல் அஸ் மோர் அபவுட் வெதர் ஆக்சுவலி வந்து போர்டு வந்து அர்டா பேக் பண்றாங்களா, இல்ல தஸ் தே ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு என்னது டாப் 4, என்ன சொல்றது, டாப் 4ல. சாரி, பாக்குறது பார்த்தா நம்ம டாப் 4 வெல் ரன், ஃபைனான்சியலி வெல் ரன் கிளப்பா தான் இருக்கணும் அப்படின்னு இந்த போர்டு ஆசைப்படுறாங்கன்னு இப்போதைக்கு பார்க்கும்போது தெரியுது. பட் எனக்கு தெரியல, ஏன்னா ஆர்த்திதாவும் ரொம்ப ஃபெடப் ஆயிட்டான், இந்த 2-3 பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது ஃபெடப் ஆயிட்டான். சோ ஹரி ப்ரோ, நான் சொல்றேனே, நான் இது எப்படி தெரியுமா பாக்குறேன், பிஎஸ்ஆர் பிரச்சனை அதெல்லாம் வந்து சம்மர்ல சொன்னது வந்து ஒரு பாயிண்டா இருந்தாலும், அதே பிஎஸ்ஆர் ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த ஜூன் எண்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் சம்மர்ல பண்ணி அந்த பிஎஸ்ஆர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அது லாஜிக் இருக்கு. இப்போ ஜான்வரியில வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்றோம், அத்லெட்டிக்ல இருந்து சாமி மாக்வல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பிஎஸ்ஆர் ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இப்ப இல்லைன்னா அதே தானே ஆகஸ்ட்லயும் பிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இல்லாம தானே இருந்திருக்கும், ஆஃப்டர் த சேல்ஸ் ஆஃப் மேபி இந்த ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ் இதெல்லாமே. நான் என்னோட பாயிண்ட் சிம்பிள் தான், இப்போ ஒரு 4 பொசிஷன் வந்து ஒரு சம்மர் விண்டோல டார்கெட் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் சக்சஸ் ரேட் வந்து 75% இருக்கணும். ஒரு 3 பொசிஷன் வந்து இப்போ ஒரு 4 பேர்த்து டார்கெட் பண்றோம்னா அட்லீஸ்ட் 3 வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு ஸ்டெர்லிங்க்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு விங்கர் இருந்திருந்தானா ஒரு சென்டர் ஃபார்வர்ட் மட்டும்தான் ஒரு ப்ரையாரிட்டியா இருந்திருக்கும். அந்த ப்ரையாரிட்டி வந்து நீங்க சம்மர்ல கூட வச்சிருக்கலாம். இப்போ என்னன்னா நம்ம ஒவ்வொரு விண்டோ தள்ளி போட போட நம்மளோட ரெக்குயர்மெண்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஒரு ஒயிட் ஃபார்வர்ட் வேணும். ஒயிட் ஃபார்வர்ட் வாங்கலாங்கிற பட்சத்துல இப்போ ஹெசூஸ் இன்ஜுரியில இப்போ சென்டர் ஃபார்வர்ட் வேணும் கண்டிப்பா. இப்போ நீங்க சென்டர் ஃபார்வர்ட் வாங்குவீங்களா ஒயிட் ஃபார்வர்ட் வாங்குவீங்களா? அப்போ இந்த டைலமா இருக்கும். இப்போ பார்ட்டி அண்ட் ஜார்ஜினியா போறாங்க. மிட்ஃபீல்ட் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் கரெக்ட். மிட்ஃபீல்ட் ரீவேம்ப் வேணும். நான் என்ன மை ஒப்பீனியன் என்னன்னா மேபி வி குட் ஹவ் டன் இட் லாஸ்ட் சம்மர். ஒருத்தவன் நினைச்சிட்டு கூட இன்னொன்னு ரெஃப்ரெஷ் பண்ணிருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்குவாட் பிளானிங் வந்து எலைட்டா இருக்கணும். எலைட் கிளப், அதாவது ஒரு லீக் பில்டிங், ஐ மீன் லீக் வின்னிங் கிளப்ஸுக்கும் ஸ்குவாட் நீ பில்டிங்க்கும் சொல்றது அதான் நமக்கும் அதான் வித்தியாசம். எப்படின்னா வந்துட்டு இப்ப பார்ட்டிக்கு ஜார்ஜினியாக்குலாம் வயசாக போகுதுன்னு தெரியும். அவங்க எந்த வயசுல இருக்காங்கன்னு தெரியும். அந்த வயசு வந்து நம்ம இது பண்ணாம அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் ரூத்லெஸ்ஸா டெசிஷன் எடுக்காம வந்து கொஞ்சம் இமோஷனலா எடுத்து ஓகே இல்ல அது வந்து கரெக்ட். எண்ட் ஆஃப் தி சீசன் நல்லா விளையாடிட்டான். ஆர்டெட்டா கிட்டயும் இருக்கும். அதான் சொல்றேன். இப்போ போர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி மூவ் பண்ணலாம், ஜார்ஜினியா எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேணான்னு பண்ணாலும் ஆர்டெட்டா வந்து இல்ல அவன் ஒரு சீனியர் பிளேயர், அவன் ஒரு பெரிய லீடர்னு சொல்லி இருக்க வைக்கலாம். அந்த இடத்துலதான் ஒரு டிஓஎஃப் வந்து சொல்லணும். ஒரு எஃபெக்டிவான எடு இருந்தான் சம்மர்ல, அவன் தான் சொல்லியிருக்கான் ஓகே வேணாம், நீ ஜார்ஜினியா வேண்டாம், வில் ஃபைண்ட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹிம் அண்ட் பார்ட்டி இன் திஸ் விண்டோ அண்ட் லெட் அஸ் மூவ் ஆன் பார்ட்டி நெக்ஸ்ட் சம்மருங்கிற மாதிரி அந்த ஐடியாலஜி இருந்திருக்கலாம். அங்கதான் வந்து எனக்கு என்னன்னா அந்த அந்த இந்த மாதிரி டாபிக்ல தான் எடுவோட இன்எஃபிஷியன்சி ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம ஷோ பண்றான். ஒரு டிஓஎஃபோட பவரை வந்து அங்க காமிக்காம வந்து ஃபுல்லா ஆர்டிட்டாக்கே கொடுக்குற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பிளேயர் ஒரு விண்டோக்கு ஒரு 4 பேர் போறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பொசிஷன் வாங்க முடியாட்டி கூட ப்ராப்ளம் இல்லை, அது அண்டர்ஸ்டாண்டபிள். யூ கேன் லைக் கிவ் அ ரீசன் வந்து டார்கெட்ஸ் அட்டெனபிள் இல்லை, பிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வாங்கினதுக்கும் இப்போ செல் பண்ணதுக்கும் வாங்கினதுக்கும் சரியா போயிடுச்சு. அப்போ நம்ம சம்மரோட பட்ஜெட் என்னங்கிறது வந்து இப்போ இருக்கணும்ல. அப்போ அந்த பிஎஸ்ஆர் ப்ராப்ளம் இல்லைன்னா இந்நேரத்துக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன் சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். அது வந்து இப்பதான் சுபிமெண்டி அது சம்மருக்கு தான் பண்றோம். இப்போ இந்த நீடுக்கு எதுவுமே இப்போ மூவ் பண்ணல இது வரைக்கும். அஃபிஷியலி எதுவும் தெரியல, பட் we never know like whether they are working or not. So point is நம்ம ப்ரோஆக்டிவ்னஸ் வந்து இல்லைன்னா வந்து வில் நெவர் வின் த லீக் in this league. அவ்வளவுதான். பிரீமியர் லீக்ல வந்து ஒரு எலைட்டா இருக்கணும்னா வந்து நம்ம எலைட்டாவும் இருக்கணும். ரெக்ரூட்மெண்ட்லயும் சரி, the way we want to work. சிட்டிலாம் பாருங்க, they work very efficiently. So நம்ம and ஓன் it's very மேனேஜ்மெண்ட் ஸ்குவாட் obvious இல்ல where நம்ம we ஓன் want மேனேஜ் to strengthen வேற. நம்ம ஓன் Exactly. மேனேஜ்மெண்ட் ஸ்குவாட்லயே வந்து we have to keep the eliteness. அப்பதான் வந்து it will reflect in the இல்ல player அதான் சொல்றேன். இப்போ recruitment. எனக்கு எப்பவுமே ஐ ஆல்வேஸ் ஆக்சுவலா இப்போ சிட்டி லிவர்பூல் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 80% ஹிட் தான். இப்போ ஒரு பிளேயர் ஒருத்தனை வாங்கின சோபர்ஸ்ல வாங்குறானுங்கன்னா அது கன்ஃபார்ம் ஹிட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாபியோ வியரா வாங்குறோம், இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கையா வச்சு வாங்குறோம், கையா வச்சு கொடுத்த பிரைஸ்க்கு அவனுக்கு இன்னும் ப்ரூவ் பண்றானா அது நமக்கு இல்ல. பட் வந்து ஒரு பிளேயரை வாங்குறோம்னா ஹிட் ஆகும்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க வாங்குறாங்க. அதுவும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம அது பண்றதே கிடையாது. ஸோ அது அந்த அளவுக்கு நம்ம எப்போ வரப்போறோங்க ஐ டோன்ட் நோ. ஸோ அதுதான் வந்து லைக் இப்போ நம்ம பேசுறதை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சம்மர்ல அவங்க பண்ணின ப்ராமிஸ்க்கும் அவங்க வந்து ஆக்சுவலா பண்ணின ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் மெயினான பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குரூப்புங்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் குரூப் தே ஆர் நாட் டூயிங் த ஜாப் ப்ராப்பர்லி. அது வந்து எடுவா இல்லாட்டி வந்து ஆர்டெட்டா கிட்ட பவர் இருக்கா எந்த சிச்சுவேஷன் தெரியல, பட் தே ஆர் டெஃபினெட்லி நாட் டூயிங் த ஜாப் ப்ராப்பர்லி. மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து இந்த சாரி இந்த 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 விஷயம் நீங்க வந்து எண்ட் பண்றதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி, யாரும் பதில் சொல்லுங்க. இப்ப ஆர்ஜிதா பேசின பேச்சுக்கு சம்மர்ல எடு பண்ண கூத்துக்கு எப்படி ஆர்ஜிதா சும்மா விட்டான் அவனை? அவனால ஒரு அளவுக்கு தானே செய்ய முடியும். ஏன்டா நான் அவ்வளவு பேச்சு பேசிட்டேன், இந்த சீசன் போறதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக்கர் கூட ஒரு விங்கர் கூட கொடுக்கலடா. அந்த ஒரு கன்சர்ன் நீங்க ரைஸ் பண்ற கன்சர்ன் கரெக்ட். ஆர்டெட்டா பேசினதுக்கும் அது சம்மர்ல நடந்த அந்த ஓனர் பேக்கிங்க்குமே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு டிவியேஷன் இருக்கு. நம்ம பேசினதுக்கு நடந்ததுக்கும் அதுதான் நம்ம இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசிட்டு இருக்கோம். ஏன் எதுல வந்து எங்க ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் குட் பி எடு, ஒன் ஆஃப் த ரீசன் குட் பி ஆர்டெட்டா ஹிம்செல்ஃப். எனக்கு அதுதான் இது ப்ரோ, இது ஃபுல்லாவே நான் தான் சொல்றேன். இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆர்டெட்டா வி கான்ட் சே ஃபுல்லி. அவனோட எய்ம் வந்து ஒரு ஹை லெவல்ல வச்சிருக்கானா அந்த அளவுக்கு பேக் பண்ண முடிஞ்சாதான் நீ கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அவனுக்கு.
ஓனர்னால உன்னால இவனை பேக் பண்ண முடியும், உனக்கு எய்ம் இந்த அளவுக்கு இருக்குன்னா உன்னால பேக் பண்ண முடியலன்னா வை ஷுட் யூ ஆஃபர் நியூ கான்ட்ராக்ட் அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். எனக்கு அங்கதான் வந்து எனக்கு அந்த டவுட் வருது, வெதர் லைக் தே ஜஸ்ட் see him as like ஓகே இவன் வந்து நம்ம என்ன சொன்னாலும் வந்து மண்டையாற்ற கேட்டுப்பான், ஆள் கிடையாது, சின்ன வில் பையன். வாக் அவே. அவன் சின்ன ஒரு கட்டத்துல இஃப் ஹி வாக்ஸ் அவே வில் நோ. எனக்கு அதுதான் தெரியல. பிளஸ் அவங்க வந்து நீ வந்து இவ்வளவு இப்ப நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணாம இந்த பிளேயர் டெவலப் ஆகாம, ஹேமந்த் சொன்னது அந்த பாயிண்ட்ல பிளேயர் டெவலப் ஆகாம இருக்கிறப்போ நீ வந்து பிளேயரை வந்து வச்சிருக்கிறவனை வந்து ஃபர்ஸ்ட் நீ எல்லாமே நீ கேட்ட சைனிங் தானே கொடுத்துருக்கோம், அதனால நீ அதை பெட்டர் ஆக்கிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒத்துக்கிறான் அவன் மேனேஜரா, அதுவும் தெரியல. ஓப்பன் கொஸ்டின் தான் இது வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு இப்ப மாதவன் ப்ரோ சொன்ன மாதிரி யாருக்குமே வந்து ஃபுல் டீடைல்ஸ் தெரியாது. பட் ஆனா இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் அதனால வந்து லைக் ரியலி நாட் ஏபிள் டு கம் டு எனி ப்ராப்பர் கன்க்ளூஷன். பட் அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு யாருமே இல்லாம ஸ்டெர்லிங்க வாங்க வச்சு ஸ்டெர்லிங் வாங்கினதுக்கு நம்மள லைட்டா சந்தோஷம் வேற பட வச்சாங்க பத்தியா. அந்த அந்த பாவத்தினாலே வந்து அது அப்படியே ஒரு ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அப்படியே கேஸ்கேட் ஆயிட்டே வந்துட்டு நம்ம இவ்வளவு நாள் பில்ட் பண்ணது இட் ஹஸ் புஷ்ட் அஸ் பேக். அதுதான் வந்து உண்மை, வெதர் வி வாண்ட் டு அக்செப்ட் இட் ஆர் நாட். இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்ல லைக் மூவிங் பிளேயர்ஸ் ஆன் அந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்து போட்டு இட்ஸ் புஷ்ட் அஸ் ஆன். தட் இஸ் இல்ல அதுல வர எடு சொல்லுவான் திரும்ப அந்த வீடியோல, டு பி ஆனஸ்ட் திஸ் வாஸ் நாட் அவர் பிளான். அதுதான் அதுதான் நான் சொன்னேனே, நீ உன் ரெட் ஃபிளாக் நீ ஏன் வாய் கொடுத்து சொல்றியடா அப்படிங்கிற மாதிரி அதுதான் சீரியஸா பையில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ பட் ஆனா சம்மர் விண்டோ ஐ திங்க் we didn't go as we planned. சுத்தமா போல. அண்ட் அதோட எஃபெக்ட் இன்னும் நல்லா தெரியுது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சம்மர்ல ஒழுங்கா பண்ணலன்னு நம்ம திருப்பி ஜான்வரியில சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா ஜான்வரியில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் அதையுமே எடுக்கலைன்னா இட் சேஸ் a lot about how the board is thinking தான் நான் சொல்லுவேன். இது வந்து மேனேஜர் மேலேயோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் மேலேயோ இது மேல பழி போட முடியாது. போர்டே ஓகேரா எங்களுக்கு நீ வந்து வச்சிருக்கிற ஆளை வச்சு எப்படியாவது 4th ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரு இந்த சீசனு, எனக்கு அது போறோம், மேபி நம்ம வந்து அடுத்த சம்மர்ல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு இந்த ப்ராமிஸ் அந்த கதையை நம்ம பல நாளா கேட்டுட்டு இருக்கோம். சம்மர்ல ஏதாச்சும் நடக்குதான் தான் பார்க்கணும். இல்ல இதுல என்ன ப்ராப்ளம்னா we are well within PSR to actually even do a deal, a big deal in this window. So அது வந்து இட்ஸ் so obvious எந்த பொசிஷன்ல வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு, ஆனா கூட நம்ம பண்ண மாட்டேன்றோம்னா எனக்கு அதுதான் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. பிளஸ் அண்ட் players were getting linked to in the summer again. Zubimendi டேய் அகைன் இன்னொரு மிட்ஃபீல்டரடா ஸ்ட்ரைக், இந்த அட்டாக்கிங் பிளேயர்ஸ்னு உங்களுக்கு அலர்ஜியாடான்னு அந்த மாதிரி அதுதான் ஒரு இது வந்துச்சு. ஒருத்தன் போட்டு ஒரு அங்கிள் வந்துட்டு இது பண்ணுவார் தெரியுமா, இன்ஸ்டாகிராம்ல காமெடி பண்ணுவாரு, ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவாரு. ஒருத்தன் போட்டுட்டு இந்த ஆர்ட் ஃபேஸ் அதுல வந்து மார்க் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பர் விண்டோக்கு ஒரு கோல் கீப்பர் ஒரு லெஃப்ட் பேக் சிரிச்சுட்டே இருக்க. இதுல அத்லெட்டிக்ல போட்டிருந்தான் அந்த விக்டர் ரீஸ் இருக்கான் இல்லையா சிட்டி, அவனை டார்கெட் பண்ணானுங்க. நம்ம நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம், ஆனா மிஸ் அவுட் பண்ணிட்டோம் ப்ரையாரிட்டிஸ்னால. நல்ல வேலை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டெர்லிங் மட்டும் கொஞ்சம் கிளிக்கா இருந்துன்னு வைங்க, விக்டரிஸா வாங்கிருப்பான் ஆர்டெட்டா. சொல்லிருக்கவே முடியாது. பட் யா ப்ரோ இந்த டிவிஷன் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா நமக்கு சம்மர்ல இருந்த லெவலுக்கே வந்து நமக்கு அட்டாக்கிங் பிளேயர் தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியும். ஓகே, பட் இந்த கோயிங் இன்டு த சீசன் நம்ம இப்ப இருக்கிற இன்ஜுரி லெவலுக்கு ஈவன் இன் ஜான்வரி நம்மளால ஒரு அட்டாக்கிங் பிளேயரை கொண்டு வர முடியலன்னா ஆர்டெட்டாக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் போர்டு பேக்கிங் ஆர்டெட்டா இது ரெண்டுக்கும் எவ்வளவு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, எந்த அளவு தள்ளி இருக்குன்றத பார்க்கணும். ஒரு ஆக்சுவலி அதான் சொல்றேனே, எனக்கு இட்ஸ் ஆல் லைக் பாயிண்டிங் டு தி நெகட்டிவ் தான் ஃபார் மீ. ஏன்னா நீங்க வந்து அவன் பண்ணவும் மாட்டாங்க, கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, இவன் நம்ம சொல்றதை கேட்டுட்டு செய்வாங்கிற ஒரு இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு அதனால எனக்கு பயமாவே இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி ஏதாவது நல்லது நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் டாபிக் பத்தி பேசணும். அடுத்த டாபிக் பிளேயிங் ஸ்டைல். எனக்கு வந்துட்டு நம்ம 22-23 வேற ஒரு டீமா விளையாடணும். அந்த டீம் வந்து எனக்கு இப்ப வந்து சுத்தமா கண்ணுக்கே தெரியல. அந்த ஒரு மேட்ச் மேன் சிட்டியோட 4-1 ஒரு மேட்ச் தோத்தோம். அந்த மேட்ச் தோத்ததுல இருந்து நம்ம ஆளுக்கு நம்ம இதுக்கு மேல வந்துட்டு பாலை வந்து நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டா மூவ் பண்றது அட்டாக் பண்றது எதுவுமே பண்ணக்கூடாதுடா. இனிமேல இருந்து நம்ம காலிலேயே பாலை வச்சு சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு 90th மினிட் 2 சென்டர் பேக் இடையில பால் பாஸ் பண்ணிட்டு கோல் தேவையான இந்த மாதிரி தான் நம்ம விளையாட போறோங்கிற மாதிரி ஒரு மாதிரி மாத்தின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன கடுப்புனா மெயினா வந்து போன சீசன்ல நம்ம விளையாடினப்ப கூட கேம் ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எங்க ஃபாஸ்ட் ஆடணும் எங்க ஸ்லோ ஆடணும் எல்லாமே நம்ம வந்து மாத்தி ஆடிட்டு இருந்தோம். தட் வாஸ் ஃபார் மீ த பெர்ஃபெக்ட். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு கேம் ஓகே இந்த கேமுக்கு நம்மளுக்கு 1-0 போருமா, நம்ம வந்து அதை பேக் பண்ணி 1-0. ஐ டோன்ட் நோ இஃப் பிளேயிங் ஃபார் 1-0 இஸ் த ரைட் வே டு டு இட், பட் we were still creating chances எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ நம்ம ஒரு கேம்குள்ள போறப்பவே மொத்தமாவே 3-4 சான்ஸ் தான் கிரியேட் பண்றோம். மொத்தமாவே
அது நம்ம வந்துட்டு என்ன வேணா பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி விளையாடுறோங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. அதுல தான் நீங்க ஆகாஷ் வந்து ஒரு மேட்டர் போட்டான். இன்ஜுரிஸ் எல்லாமே இருக்கு, இன்ஜுரிஸ் எல்லாம் நம்ம வந்து பேசலாம். பட் ஆகாஷ் ஒரு முக்கியமான மேட்டர் போட்டான். என்னன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ப்ரோக்ரஷன் நம்மளுக்கு தான் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர்ஸ். ஓகே, நீ சென்ட்ரலா ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டாம் பாக்குற, ஏன்னா பால் வச்சுக்கணும் பாக்குற கண்ட்ரோல். பட் விங்ஸ்ல இருந்து நீ பண்றதை எவ்வளவு எஃபெக்டிவா பண்ற? விங்ஸ்ல இருந்து பண்ணா இன்னோவேட்டிவ்லி உனக்கு வந்து நீ கட் பேக் தான் பண்ணணும். அது பண்றப்போ எனக்கு either it goes to the player or it goes for a corner. ஸோ நீ கார்னருக்காக விளையாடுறியா? மூணாவது முக்கியமான விஷயம் நான் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹாஃப் ஸ்பேசஸ். நம்ம பண்றது எல்லாமே வந்துட்டு விங்கர்ஸ் ஒண்டி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, இல்லாட்டி கிராசஸ் இன்டர் த பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. வெர்டிகலாவோ ஹாஃப் ஸ்பேஸாவோ அந்த நடுவுல இருக்கிற ஒரு 2/3 ஏரியாவும் நம்ம வந்து சுத்தமா யூஸே பண்ணாத மாதிரி இருக்கு. ஸோ ஆகாஷ், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. பிளேயிங் ஸ்டைல் பிளேயிங் ஸ்டைல் அது வந்து வெரி ஹாரிபிள். அது எப்படி சுருக்கமா சொல்லணும்னா, அதாவது ஒரு நல்ல ஓடிட்டு இருக்கிற படத்தை வந்து நடுவில் ஏதோ குட்டையை குழப்புற மாதிரி இவன் வந்து என்ன பண்ணிட்டான். சிட்டி கேமுக்கு அப்புறம் பண்ணதெல்லாம் கரெக்ட். இப்போ லாஸ்ட் சீசன் பண்ணா அதுவும் காம்பாக்டா, அந்த செகண்ட் ஹாஃப் சீசன் சூப்பரா நடந்தது. அந்த 2-3-5லையும் காம்பாக்டா விளாண்டோம். அது எல்லாமே நல்லா பண்ணான். பட் என்னன்னா ஸ்டில் இட்ஸ் இது ரெக்ரூட்மெண்ட் தான் திரும்ப நம்ம பின்னாடி போகணும். இப்போ ஒரு பிளேயரை வாங்குறேன்னா அந்த அந்த பொசிஷன்லாம் வந்து நீ வந்து எலைட்டா இருக்கணும். எலைட்டா இருந்தா மட்டும்தான் வாங்கணும். இப்போ எல்சிஎம்க்கு நம்ம ப்ராப்ளம் இருக்கு. ஜாக்கா போனதுக்கு அப்புறம் ஹவர்ட்ஸை ட்ரை பண்ணோம், ரைஸை ட்ரை பண்ணோம் லாஸ்ட் சீசன். அதுக்கு இப்போ மெரினோ வாங்கினோம். பட் ஆனா மெரினோவுமே வந்து அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. அவன் வந்து ஒரு ஹாஃப் டர்ன் பண்ணி ஒரு ஒரு லாஃப்டட் பால் போடுற பிளேயரோ அந்த மாதிரி பிளேயர்லாம் கிடையாது. அவன் வந்து பேசிக்கலி ஒரு டெக்லன் ரைஸ் வெர்ஷன் தான், லெஃப்ட் ஃபுட்டட் வெர்ஷன், பிட் மோர் டெக்னிக்கல்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்பானிஷ் பிளேயர்னால. அந்த மாதிரி பிளேயரை நீ எப்படி வந்து மேபி லெஃப்ட் ஃபுட்டட்னால வாங்கினானா எனக்கு தெரியல. பட் இல்ல அவனை அதை வச்சுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாமே. இங்க நான் இன்டர்வியூ பண்ணிட்டா மேபி நம்ம பேசணும் இல்லையா. இன்கேஸ் நம்ம வாங்க வேண்டிய பிளேயர் வந்து இந்த தடவை வாங்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு நமக்கு தேவையான பிளேயரை வந்து இப்பவே வந்து ஒரு பொசிஷன்ல வாங்கி வச்சுக்கலான்ட்டு. ஐயா, அவனுக்கு நெக்ஸ்ட் 28-29 வயசு ஆகுதுயா. அவனை வச்சு நம்ம என்ன ஃபியூச்சர் பிளான் பண்றது? இல்ல ப்ரோ, நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயருக்கு டெக்லன் ரைஸ் நம்பர் 6 பேக்கப்பா அவனை வாங்கிட்டு கரெக்ட். இது அது இப்படிதான் நானே ஒரு யோசிச்சேன். இப்படிதான் நானும் இப்போ ஆக்சுவலி மை அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். மேபி அது ரைஸ் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மெரினோ வாங்கியிருக்கலாம். பட் நமக்கு இப்ப ரெக்குயர்மெண்டே வேற தானே. இப்போ ஹவர்ட்ஸ் வந்து சென்டர் கரெக்ட் ஃபார்வர்டா கரெக்ட். வச்சிருந்தா நம்ம இப்போ என்கிட்டியா மூவ் பண்ணோம். ஓகேவா? நீங்க நல்லா யோசிச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும், ஜார்ஜினியோ அதே மாதிரி பார்ட்டே 2 பேருமே ஒரே நேரத்துல போறாங்க. ஸோ வந்து அதை 2 பேரையும் ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பார்ட்டே ரீப்ளேஸ் பண்றதே பெரிய விஷயம், ஜார்ஜினியோவை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து மெரினோ இந்த விண்டோல வாங்கியிருக்கலாம்னு எனக்கு இப்பயும் ஃபுல்லா தோணுது. ப்ரோ இல்ல மெரினோ ஒரே ஒரு செகண்ட் இன்டரப்ட் பண்றேன். மெரினோ வந்து 6-ஆ கன்வெர்ட் பண்றது வந்து ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ப்ராபபிலி ட்ரூ. ஆஸ் அ பேக்கப் இல்ல அவன் டபுள் பேக்கப் டு பிவட் ரைஸ் டபுள் பிவட் பேக்கப் பிளேயர் டு ரைஸ். தான். பட் அப்போ ஜூபிமெண்டி லிங்க்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டஸ் நாட் மேக் சென்ஸ் இல்ல. அதனால தான் இல்ல சொல்றேன். இல்ல இல்ல ஜுபிமண்டியத்தான் நம்ம நம்பர்ஸ், அதாவது எல்சிஎம் ரோலுக்கு நம்ம பாக்குறோம்னு எனக்கு தோணுது இப்போ லுக்கிங் பேக். ஈவன் ஐ ஃபீல் தட். அதான் சொல்றேன். ஸோ ஓகே கோயிங் பேக் டு த டாக்டிக்கல் வந்து இதான் சொல்றேனே. நம்ம வந்து அந்த எல்சிஎம் பத்தி பேசணும்ல ப்ரோ. அப்பவே நம்ம நிறைய பேசணும். அப்பவுமே வந்து நம்ம சென்ட்ரல் ப்ராக்ரஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கேலஃபியோர் இன்ஜுரி, மெரினோ ஒர்க் அவுட் ஆகல ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன், ஓடிகார்டோட ஆப்சன்ஸ், ஸோ இதெல்லாம் ரீசன் எடுத்து பார்த்தோம்னா சென்ட்ரல் ப்ராக்ரஷன் வந்து இல்லைன்னா யூ கான்ட் வின் கேம்ஸ் அகேன்ஸ்ட் மிட் பிளாக்ஸ் கூட ஜெயிக்கணும்னா சென்ட்ரல் ப்ராக்ரஷன் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. நேத்திக்கு நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் மேபி அந்த கிராசஸ், அந்த ஒரு மாதிரி எமி மார்டினஸ் வந்து நம்ம வந்து சீசன் டு சீசன் நம்ம கொடுத்துட்டு இருக்கான். அது என்னன்னு தெரியல. அவன் அதை ஒழுங்கா சேவ் எல்லாம் பண்ணியிருந்தானே அது கூட நடந்திருக்காது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் இது வந்து எனக்கு என்னோட பாயிண்ட் வந்து ஸ்டில் கோயிங் டு தட் ஒடிகார்ட் தான். ஒடிகார்டை நம்பி ஒரு டீமை பில்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் த ரைட் திங். அது வந்து ஃப்ரம் 2022 இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து அவனை பில்ட் பண்ண, அதாவது ஹீ இஸ் நாட் அ ஃபைனல் பால் ஸ்பெஷலிஸ்ட். அவன் மாதிரி மெரினோ மாதிரி ஒரு கண்ட்ரோலர் தான். மேபி மெரினோல பிசிக்காலிட்டி இல்லாட்டியும் அவனால அந்த எல்சிஎம் ஹாஃப் ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ண முடியும். பட் அவனவே ஒரு பிரைமரி கிரியேட்டரா வச்சு அந்த ஒரு ஏரியாவை வந்து அவனுக்கு கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் நாட் த ரைட் திங். அவன் வந்து மிட் பிளாக் டீம்ஸ் கூட இஸ் நாட் எஃபிஷியன்ட் இனஃப். we have seen for the last 2 years. அது வந்து ஒண்ணுமே பண்ண நேத்துக்கும் நல்லா மாட்டான். தெரிஞ்சது. மிட் பிளாக் டீமோட ஒண்ணுமே பண்ண ஒண்ணுமே பண்ண மாட்டான். மாட்டான். எனக்கு ஒண்ணுமே அதுதான் வந்து லைக் நீ ஒன்னால அவன் வந்து மத்த கேம்ல நீ பண்ற பிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு டீப்பா டிராப் பண்ணி பால் எடுக்கிற நீ அந்த மாதிரியான பிளேயர் தான். நீ வந்து கெவின் டி ப்ரூய்னே கிடையாது. யூ ஆர் மோர் பெர்னார்டோ சில்வா than கெவின் டி ப்ரூய்னே. ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஆனா ஒரு மிட் பிளாக் ஆடுற ஆப்போசிஷனோட
எல்லாரும் அதான் பண்றாங்கன்னு தெரியுது. நீ இவ்வளவு க்ளூலெஸ்ஸா நீ விளையாடுறது வந்து எனக்கு அதுதான் வந்து புரிய மாட்டேங்குது. எப்படி அந்த கேம்ஸ்ல அப்படி அவன் டோட்டலா வந்து ஹோமா இருந்தாலும் சரி, அவேயா இருந்தாலும் சரி, ஆள் இருக்கிறதே தெரியாத மாதிரி போயிடுது அவன். இல்ல அதான் சொல்றேன். இது வந்து சே லைக் ஆர்டெட்டாவோட ஃபால்ட் தான். ஒடிகார்டோட பெஸ்ட் வெர்ஷன் எப்படின்னா மேபி அந்த டிரான்சிஷன்ஸ்ல வந்து அவனோட ஃபைனல் பால் வந்து நல்லா இருக்கும். செட்டில்டு பிளேல ஃபைனல் பால் அவன் போட்டு செட்டில் பிளேல பார்த்ததே கிடையாது. ஸோ அது வந்து அவனோட பெரிய ஃப்ளா. பட் அதுக்கேத்த மாதிரி சரி அது அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு தான் ஃபேபியோ வேற வாங்கினா அவனை இவனால ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியல. இதுல இன்னொரு பாயிண்ட், விஜய் ஒன்னு சூப்பரான பாயிண்ட் சொன்னா, நம்ம கிட்ட வந்து நம்ம ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுக்கிறோமோ அந்த எஃபர்ட் வந்து நம்ம வந்து கேஸ்ல வந்து கொஞ்சம் கூட எடுக்க மாட்டோம். லைக் நான் வந்து அதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நடந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம திருப்பி கண்ட்ரோல் செட்டில் ஆகணும். ரெஸ்ட் டிஃபென்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து கரெக்டா வந்து கண்ட்ரோல் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு. தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எவ்ரி சிங்கிள் டைம். அங்கதான் ஒன் டைமென்ஷனல் ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு பிளே. கரெக்ட் அதான். ஸோ அது வந்து இல்ல இப்போ நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும். அப்படி ஆடுறதுனால ஹவு மச் இட்ஸ் டேக் அவே ஃப்ரம் ஒடகார்டோட எக்ஸாக்ட் கெப்பாசிட்டியே வந்து டிரான்சிஷன்ல இன்கேஸ் ஃபைனல் பால் போடுறது தான். அப்படின்னா இஃப் யூ டோன்ட் டூ தட் ஒடகார்டோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அதான் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேனே, அது அவனையும் வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா ஆட விடுறோம். நம்மளோட சிஸ்டமே ஓவரால் அடி வாங்குது. அவனோட எஃபிஷியன்சி ஒரே விஷயத்துல என்னன்னா அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து அவன் ப்ரெஸ் லீட் பண்றான். அதை ஒண்ணு வந்து அவனுக்கு கிவ் தட் கிரெடிட். மற்றபடி அவங்க கிட்ட இப்போ அந்த லாஸ்ட் கேம் நினைக்கிறேன், ஐ திங்க் யாரு கூட, யுனைடெட் கூட யாரு கூட தெரியல, டாட்னம் கூட, ஐ திங்க் அவன் ஒரு பாலை வின் பண்ணுவான், பாதி தூரம் எடுத்துட்டு போயிடுவான் பால், அப்புறம் திருப்பி ஹாஃப் டர்ன் பண்ணுவான். இல்ல எனக்கு அது புரியல. நீ வந்து ஒரு ஃபைனல் பால் ஸ்பெஷலிஸ்டாவே இருக்க வேண்டாம். ஒரு பாலை நீ எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்க கூட நீ கொடுக்கலாம். அந்த டைம் ஒரு 3 செகண்ட் டைம் கூட நீ வந்து உள்ள போயிடலாம் பாக்ஸ்குள்ள. இது வந்து இப்பன்னு இல்ல, எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்லோ டவுன் ப்ளே பண்றதுல வந்து நிறைய கேம்ஸ்ல பாத்திருக்கேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் ப்ரோ இன்னொன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், அவனுக்கு வந்து அந்த ஹி நாட் கில்லர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல் ஆல்சோ. அவனுக்கு நிறைய சான்சஸ் வந்திருக்கு இந்த சீசன்ல. எல்லாம் வந்து உருட்டி விடுறது இல்லனா வெளியே அடிக்கிறது. லைக் as in அது கூட நிறைய லைக் போன சீசன்ல இது முக்கியமான விஷயம். ஓடகார்ட் பேஷிங் செஷன் கிடையாது இது. பட் ஆனா அவனை சுத்தி நம்ம டீம் பில்ட் பண்றதுனால அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் எப்படி ஓடகார்ட் கேப்டன் அவன் தான் வந்து அந்த பிரஸ் லீட் பண்றான்னு எப்படி அவன் பத்தி பாசிட்டிவா பேசுறோமோ, நெகட்டிவ் வந்தா ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட வரப்போகுது. எஸ்பெஷலி அட் திஸ் டைம் நம்ம கிட்ட வந்து சாக்கா இல்லாதப்போ நம்ம பேசினது ஃபர்ஸ்ட் அந்த அவன் இன்ஜுரி ஆகி போனப்போ நம்ம பேசினது என்ன, ஓடகார்ட் வந்துட்டான்னா கிரியேட்டிவிட்டி வந்துடும், கிரியேட்டிவிட்டி வந்துட்டான்னா சென்டர்ல விளையாடி நம்ம வந்து கோல் அடிச்சிருப்போம், நம்ம வந்து விங் பிளேவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நடக்குது. அது வந்து யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாங்க, ஓடகார்ட் இஸ் பேக் இல்லையான்னு கூட தெரியல, யார் ஆடுனுங்கறான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா ஃபீல்ல. அதான் லைக் தி பக் டிராப்ஸ் வித் தி மேனேஜர். பட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். அது என்ன ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட் ஹியர். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்றீங்களா தெரியல, லாஸ்ட் சீசனோட இந்த சீசன்ல அப்போசிஷன் டீம்ஸ் வந்து நம்மளை வந்து என்ன சொல்றது, நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெயின் டாக்டிக்கே வந்துட்டு மிடில்ல இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து கன்ஜஸ்டடா வச்சுக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்ததை விட லாஸ்ட் சீசன்ல இருந்ததை விட மோர் தேன் 23% வந்து கூட வந்து அந்த ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து மிடில் ப்ராக்ரெஷனே வந்து இல்லை. ஸோ ஆர்டேட்டாவும் அதே நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஒயிட் ப்ராக்ரெஷன் மட்டும் தான் யூஸ் பண்றோம். பட் ஹவு இட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து நம்ம பிச்சை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சைடா வந்து எல்லாரையும் கூட்டு போயிட்டு இன்னொரு பால்க்கு டயகனல் பால் போடுறதோ இல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஆஃப் பால் அதுவுமே வந்து இப்பெல்லாம் ரொம்ப வந்து குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அது பாரிசாலம் சொல்ற மாதிரி தான், பானிபூரி கடையாதான் பாக்குது, பஜ்ஜி கடையே இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப சீரியஸா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம குறைஞ்சிட்டே வரும்போதுல வந்துட்டு நம்ம கட்பேக்கும் வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபைனல் நம்ம ஒயிட் ப்ரோக்ரஷன் நம்ம பண்ணும்போதுல எய்தர் ஒரு கிராஸ் போகும் இல்லைன்னா கட்பேக் வரும். இது 2 தான் ஆப்ஷன். அந்த கட்பேக் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்பேக்கு ஒரு 3 பிளேயர் வந்து நீங்க அட்டாக்கிங் அந்த பொசிஷனுக்கு வந்து நிக்கணும்னா அந்த பொசிஷனுக்கு நம்ம வர்றதும் கிடையாது. மார்டினெல்லி, லியோ ஆர் ஹாவர்ட்ஸ், இந்த 3 பேர்ல ஹாவர்ட்ஸ் நேத்தி கேம்ல இருந்தது மாதவன் ப்ரோ. நேத்தி கேம்ல ஸ்கெலி ஒரு சூப்பர் பால் போட்டான், எவனுமே இல்ல. ஸோ இந்த மாதிரி வரல அப்படின்னா
அந்த அந்த Yeah, correct. சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், அது ஒண்ணு இருக்கு. அதே ம். அப்போ அந்த கட் பேங்க்கு நீங்க கரெக்டா வரல அப்படின்னா, நீ கிராஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற அப்படின்னா, இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, நம்ம வந்து அந்த கிராஸுக்கும் சில நேரம் நம்ம கரெக்டா போறது இல்ல. போடுறது இல்ல. இட் பிகம்ஸ் அது நேத்து ஸோ போட்டானே அவங்க ஓடகார்ட் இல்ல கடைசியில ஆ, ரெண்டு வாட்டி ஸ்டைல கிராஸ் ஒரு கிராஸ் இல்ல போட்டானே. கிராஸ் வந்து கொடுக்கறது வந்து எடுத்து பண்றது ஒரே பிளேயர் ஹவர்ட்ஸ் தான். பட் அவனும் ம். எஃபிஷியன்சிலாம் இல்ல பாக்ஸ்ல. ஸோ இது வந்து அதான் சொல்றேன், ஸோ மிட் பிளாக்ஸ்ன்னு இல்ல, ஜென்ரலாவே நம்ம வியர் வீக்குன்னு தான் நான் சொல்றேன் இந்த சீசன். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அவங்க பாலை கிளியர் பண்றாங்க, நமக்கு ஒரு கார்னர் கிடைக்குது. ஸோ இட் இஸ் எண்டிங் அப் இன் தட் சுச்சுவேஷன். நம்ம வந்து பண்றது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு தட். ஸோ எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா, இட் லுக்ஸ் மோர் ஆஃப் நம்ம வந்து ஒரு கார்னர் வாங்கி மட்டும் அதுல இருந்து கன்வெர்ட் பண்ற ட்ரை பண்றோம்னு மட்டும் தான் தோணுது. பட் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம பேசணும் இல்லையா, இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா ப்ரோ, இப்போ கட் பேக் பண்றோம் இல்லையா, நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இன்கேஸ் ஒயிட்ல ப்ரோக்ரஷன் பண்றோம், ஒன்று கட் பேக், இல்லைன்னா நம்ம கிராஸ் பண்ணுவோம். கட் பேக் பண்ணும்போதுல நம்ம வந்து யார் இப்போ கட் பேக் பண்றோம்னா அதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல வந்து நீங்க பொசிஷன் பண்ணிக்கணும் உங்களை. அந்த இடத்துல வந்து யாருமே நிக்க மாட்டேன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதர் ப்ரொசாட் இல்லைன்னா மார்டினெலி, அந்த மாதிரி கரெக்டா வரவே மாட்டேன்றாங்க. பால் உள்ள வரும், பட் ஆனால் அங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த சான்ஸே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய சான்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம கிராஸே பண்ணுறோம்னாலுமே, கிராஸ் பண்ணும் போதுலையுமே வந்து 2-3 பிளேயர் வந்து அதை அட்டாக் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வரும். ஸோ அதுவுமே வந்து இப்போ என்ன எண்டப் ஆகுதுன்னா, அது வந்து கிளியர் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு கிராஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து கிராஸுக்கு நம்ம விளாடுறது ஒரு கார்னருக்கு நம்ம விளாடுற மாதிரியே ஒரு தோணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சான்சஸை மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சான்சஸை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியல. நமக்கு நம்ம வந்து சென்ட்ரல் ப்ராக்ரஷன் வந்து பண்ணா, இன்கேஸ் அது வந்து பண்றதுக்கு எஃபெக்டிவான பிளேயர்ஸ் தேவைப்படும். அங்கதான் வருது ஆக்சுவலா மேட்டர். நம்ம கிட்ட வந்து அந்த இங்கதான் ஸ்லோ நான் ப்ரோக்ரஷன் பண்றதுக்கான பால் வந்து கேரியர்ஸ் எஃபெக்டிவ்லி பண்ற பிளேயரோ இல்ல ஒரு பால் கேரியரோ நம்பர் 1 இல்ல. லைக் அப்கோர்ஸ் ஓடகார்டு வந்து பட் அவனுமே ஓடகார்டு வந்து வந்து அந்த மாதிரி ஓடகார்டு அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. ஓடகார்டு வந்து அந்த சென்டர்ல இருந்து ஒரு 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 சைடா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள பால் போடுற மாதிரி ஒரு ஆளு. மீன்ஸ் ப்ரொக்ரஷன்லயே வந்து நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறான் மாதவன் ப்ரோ, ஒருத்தர் இருக்கிறான் பால் கேரியர் இருக்கிறான், ஆனா லெஃப்ட் பேக்ல ஆடுனுக்குறான் அவன். சீரியஸா சொல்றேனே, அவன் இருக்கிறான். அவனை பாருங்களேன், நேத்து எத்தனை வாட்டி he is carrying the ball and he is bringing it to midfield and அவன் ஃபவுல் வின் பண்றான். அதனால தான் அவன் பால் கொடுக்க மாட்டேன்றான், அது ஃபவுல் வின் பண்ணிட்டு இருக்கான். சோ I think we are also wasting him at left back. அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான், சூப்பரா ஆடிட்டு இருக்கான், don't get me wrong, but unfortunately I don't think that he's getting the best of him. நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம மேபி என்ன ட்ரை பண்ணலாம்னா, இப்போ ஒயிட் வந்ததுக்கு அப்புறம், ஒயிட் கலஃபியூரி வந்ததுக்கு அப்புறம் டிம் வந்துட்டு லூயிஸ் கெல்லி எல்சிஎம்ல ஆடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மீன்ஸ் யூசிங் ஃபைனல் தேர்ட் பால் பாஸா இருக்கட்டும், பால் கேரிங் அபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அவன் ஷாட் தான் எடுத்தது பார்த்தது இல்ல நான் இன்னும், அதுதான் பார்க்கணும். எனக்கு அதான் நம்ம வந்து இவ்வளவு போன சீசன்ல பண்ணின ஒரு நல்ல டெம்ப்ளேட்டை தேவையில்லாம வந்து அதுல மெடல் பண்ணி அதை வந்து தேவையில்லாம பிரேக் பண்ணி நம்மளே வந்து ஆல்ரெடி நம்மளே சொல்லிருக்கோம், சாக்காவை தவிர்த்து நம்ம கிட்ட வந்து அக்ரெசிவா ஒரு ஃபியர் கொண்டு வர மாதிரியான ஒரு பிளேயர் நம்ம கிட்ட இல்ல. ஒரு விங்ல ஒருத்தர் தான் இருக்கான். அவனும் போனப்போ நம்ம கேம் பிளே ப்ரெடிக்டபிள் ஆகி இவங்க இதுதாண்டா செய்ய போறாங்க, இது அமுக்கிட்டோம்னா வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க, திருப்பி 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 அது எப்படி சொல்றது, அடிச்சா நவரும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து அதுக்கு மேல வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கதான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இதுல வந்துட்டு the stubbornness of the manager as well as lack of quality இல்லே தெரியுது. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டினியூ பண்ணி பேசணும்னா, ஹரி இன்ஜுரிஸ். நம்மளுக்கு இன்ஜுரிஸ்ங்கிறது இந்த சீசன் நம்ம எதிர்பார்த்ததை விட எக்கச்சக்கமா ஜாஸ்தியா வந்திருக்கு. ஆனா போன 2 சீசன்ல நம்ம ஒரு அளவுக்கு வந்து ரிலேட்டிவ்லி நம்ம வந்து லக்கின்னு சொல்ல மாட்டேன், ரிலேட்டிவ்லி நம்ம கிட்ட ஏதோ இருந்துச்சு மேனேஜ் பண்றதுக்குன்னு. இந்த சீசன் நம்ம வந்து பிளேனாலுமே திடீர்னு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு ஒரு பாயிண்ட். உன்னுடைய தாட்ஸ் என்ன இன்ஜுரிஸ் மேல? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, வீடியோ ஆன் பண்ண முடியல, ஏன்னா மணி இங்கே ஒன்றாச்சு. ஸோ படுக்கை அறையில் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ப்ரோ, நீங்கள் முதல்ல பேசின ஒரு விஷயத்துக்கு வந்து என்னோட இன்புட் நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெர்கன் கிளாப் மாதிரி மேனேஜர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அவனுக்கு ராபர்ட்சன் கொடுங்க, அவனுக்கு மத்தீப் கொடுங்க, ஆண்டர்சன் கொடுங்க, மானே ஃபிமினோலாம் கொடுங்க, ஈவன் சாலாவோ வச்சுங்களேன். இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் கிளாஸாக லிவர்பூலுக்கு வந்தாங்களா? இல்லை. ஆனால் இயர் பை இயர் நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க ப்ராக்ரஷன் பயங்கரமா பார்க்கலாம்.
இப்போ 2019-2020 வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு இந்த பிளேயர்ஸ் கிட்ட. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சீசன் பாருங்க சாக்கா தவிர்த்து, நான் வந்து முன்னுக்கு சொல்றேன், சாக்கா தவிர்த்து மார்டினெல்லி, த்ரோசாட் கொஞ்சமாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்ல. ம், 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 ம். அப்ப ஒரு ஒரு மேனேஜரா நான் ஆദ്യത്തെ தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு பிளேயரா தே அவங்க வந்து சொந்தமா அவங்களே கேட்டுக்கணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு மார்டினெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டான். அதாவது 2 சீசன் முன்னுக்குலாம் வந்து ஒரு கேம் பை கேமா 7/10 8/10 குடுத்துட்டு இருந்த பிளேயரு இப்பலாம் 5/10 குடுக்கறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்றான். ம். ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ப்ரோ நீங்க இந்த கடைசி 4 இல்ல கேம்ல 3 கோல் போட்டான் ஸ்டாட்லாம் கொண்டு வராதீங்க இப்போ. இல்ல 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 அ, நான் ம், நான் என்ன அ, சொல்ல வரேன்னு ஃபுல்லா கேளுங்க. இல்ல சொல்லுங்க. நம்ம இப்போ ஆடுறோம் பாத்தீங்களா, ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஷன், அதாவது ஒரு ம், டிரான்சிஷனே இல்லாம ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஷன் ஆடுறோம் பாத்தீங்களா, அது அ, தட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் மார்டின் லில்லிஸ் கேம் வெரி மச். ஏன்னா வந்து மார்டின் லியோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரைட் என்னன்னா வந்து பிளேயிங் ஆன் த ஷோல்டர். அதாவது ஒரு ஹை பிரஸிங் பண்ற டீமோடையோ இல்ல மிட் பிரஸிங் பண்ற டீமோடையோ அவங்க வந்து ம், லாஸ்ட் டிஃபெண்டரோட ஷோல்டர்லயே அவங்க விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ ஒன்ஸ் யூ புட் த ஒரு லாங் பாலோ இல்ல வந்து ஒரு த்ரூ பால் வந்து போட முடியுதோ உங்களால அப்படின்னா, ஹீ கேன் யூட்டிலைஸ் த ஸ்பேஸ் பிஹைண்ட் த டிஃபெண்டர். அதை வந்து ம், யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றது. ஒரு காலத்துல அவன் வந்துட்டு ஹீ கேன் ஹிட் த பால் வெல் அண்ட் ஸ்கோர் வெல். பட் ஆனா ம். நம்ம இப்போ பண்ற ஸ்லோ ப்ரோக்ரஷன்னால என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பால் ஃபர்ஸ்ட் டைம் போகவே மாட்டேங்குது. ஸோ ஓகே. அது வந்து ஒன் ஒன் வே இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டிங் ஹிம். பட் ஆனா அவன் மேலேயும் தப்பு இருக்கு. வேறன் ஒரு அவனோட பொசிஷனிங் எல்லாமே வந்து தப்பு தப்பா இருக்கு. மீன்ஸ் வென் ஹி ம், ரிசீவ்ஸ் த பால் அண்ட் என்ன சொல்றது, ஒரு ஈவன் வந்து ஒயிட் ப்ரோக்ரஷன் பண்ணும்போதுலயுமே வந்துட்டு அவனோட அவனால டெசிஷன் அவனால மேக்கிங் யூட்டிலைஸ் பண்ண அபிலிட்டி. டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி வந்து இட் இஸ் வெரி புவர். ஸோ அது வந்து ம். வி ஹாவ் டு லைக் டெல் த பிளேயர். பட் நோ, வித் பட் ரெஸ்பெக்ட் டு எண்ட் ஆஃப் த டே நீங்க எவ்வளவு அனாலிசிஸ் பண்ணாலும் ரிசல்ட் மேட்டர்ஸ். ம். இப்ப இப்ப உதாரணத்துக்கு நீங்க மாதன் ப்ரோ நீங்க சொன்னதெல்லாம் 100% நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. நான் இல்லைன்னு சொல்ல. ம். பட் எண்ட் ஆஃப் த டே இப்ப நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான். நீங்க என்ன ரீசன் வேணா கொடுக்கலாம். கடைசியில வந்து உங்க டேரக்டர் கேட்பான் வாட் இஸ் த இல்ல ரிசல்ட் அப்படின்னு. அததான் ப்ரோ ஒரு பிளேயரோட டைரக்டர் ஒரு கேக்குறானா அங்கதானே கேள்வி. இப்ப நம்ம ஓனர் கேக்குறானா நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீ என்ன செய்யறேன்ட்டு? எனக்கு அதுதானே டவுட். அதான் இப்ப ஒரு இப்ப த்ரோசாட்லாம் பிளேயரோட பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுங்க. பிளேயர் ஒரு பிளேயரை எஃபெக்டிவா ப்ளே பண்ண வைக்கணும்னா அவனுக்கு வந்து அவனோட பிளஸ் என்னன்னு படிச்சு அதை வந்து எஃபெக்டிவா நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். இந்த இந்த ம், இதுல வந்துட்டு ஆர்டெட்டா என்ன பண்றான்னா, கேமுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து பிளேயர்ஸ் அடாப்ட் பண்ண வைக்கிறான். ஸோ இட் இஸ் ம். எஃபெக்டிவ்லி சரி, ரெடியூசிங் அப்படி தேர் பாத்தீங்கன்னா கேப்பபிலிட்டி. த்ரோசாட்டும் ஒன்னும் இம்ப்ரூவ் பண்ணல. அவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணல. கரெக்ட் டெக்னிக்கலா கரெக்ட். ஐ மீன் கிளினிக்கலாவும் இல்ல. ஹாவர்ட்ஸும் சரி போன சீசன் ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணான். இந்த சீசன் இப்ப இந்த நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சாதாரண மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி. இப்ப நீங்க இந்த இந்த சீசன்ல எல்லா கேம் எடுத்து பாருங்களேன். ஒரு 22 கேம் விளையாண்டுருக்கோம். ரைஸு, சலிபா, கப்ரியல், டிம்பரு, ராயா, சாக்கா இவங்கெல்லாம் வந்து இவங்க இவங்க 5-6 பேரு எவ்ரி கேம் மினிமம் 7/10 லோவஸ்ட் எடுப்பானுங்க தெரியுமா? எவ்ரி கேம் பாத்தீங்கன்னா மினிமம் 7/10 தான். நல்லா விளாண்டாங்கன்னா 8/10, 9/10, 10/10 கூட போயிருக்கு. ஆனா இந்த த்ரோசாட், மார்டினெல்லி, ஓடகாட்டு, மெரினோ, கலஃபியோரி புதுசு. பட் இவங்கெல்லாம் வந்து கிவிஆர் இவங்கெல்லாம் வந்து ஹாவர்ட்ஸ்லாம் 6/10 7/10 எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. கன்சிஸ்டன்சியே இல்ல. இப்ப நான் சொன்ன இந்த 5 பிளேயர்லாம் ரைஸ், சலீபா, சாக்கா, கப்ரியல் மாதிரி மினிமம் 7/10 எடுத்தா கூட நம்ம டீம் இங்கே போயிடும். பிரச்சனை என்னன்னா அவங்களால வந்து அடாப்ட் பண்ண முடியல. அப்ப அப்ப வந்து நான் கோச்சிங் எப்படி தப்பு சொல்றதா இல்ல அந்த பிளேயிங் மெத்தட் தப்பு சொல்றதா எனக்கே தெரியல. அது ஒரு கன்சர்ன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இன்ஜுரிஸ் பத்தி நீங்க கேட்டீங்க தலைவரை. ம். நான் இன்ஜுரிஸ் பத்தி நான் வந்து நம்ம பாட்காஸ்ட்ல பேசுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறேன். நான் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா திருப்பி திருப்பி வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க. நீ வந்து ஒரே பிளேயரை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் இன்ஜுரிஸ் வந்து எஃபெக்ட் தான் பண்ணுவாங்க. பென் ஒயிட் இந்த சீசன் வந்து இன்ஜுரி அது எப்பயோ இருக்கு.
பட் இப்ப பண்ணாட்டி ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அப்ப அங்கேயும் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒருத்தன் போன ட்வீட் சீசன் போட்டான் பார்த்தேன். the least Tomiyasu can do is babysit Odegaard's kid தான். இல்ல இல்ல அப்ப இப்ப நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம். அப்ப 2 வீக்ஸ் பேக் ஜீசஸ்லாம் இன்ஜுரி ஆகும்போது நிறைய பேர் வந்து என்ன தாக்குனாங்க நான் பேசின பேச்சுக்கு. நான் ஏன் அப்படி பேசினேன்னா அந்த எரிச்சல் தான். ஏன்டா நீ எப்படா ஒரு ஃபுல்லா சீசன் நட போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எரிச்சல் தான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏன் அவனை வருது? திட்டி என்ன ஜி பிரயோஜனம்? அவன் என்ன ம், வேணும்னு அதான் அவன் சொல்றேன். injury அதுதானே ஆனான். சொல்றோம். அப்ப நான் வந்து என்ன அதான் சொல்றேன், நான் பண்ணது தப்பு தான். பட் இங்கதான் திரும்பி வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு வரோம். ஸ்குவாட் பில்டிங். நீ வந்து ஒரு பிளேயர் நீ பாக்குறனா இவன் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயரா நீ இருந்தானா அப்ப நீ எப்படி உருப்படியா I ஒரு agree. ஒரு சீசன் வந்து முடிக்க போற? I agree. ஆ? அதான் சொல்றேன். இப்ப ஜீசஸ் மாதிரி பிளேயர்னா அவன் வந்து இன்ஜுரிக்கு வந்து தப்பா இருந்துச்சுக்காது. இன்ஜுரிக்கு வந்து ஒரு எம்பேசடர் அவன். ஒரு கரெக்ட். அவனை நீ வந்து இந்த ஸ்குவாடுக்கு எது கொண்டு வந்த? ஆனா ஹரி அவ்வளவு ப்ரோ காசு இங்கதான் உங்களை இன்டரப்ட் பண்ணும். நிறைய பேர் இப்போ ஜீசஸ் விட்டுருங்க. நான் வந்து அந்த கரெக்ட் எதுக்கு சொன்னேன்னா இன்ஜுரிஸ் வந்து ஜீசஸ்னால இல்ல, மத்த பிளேயர்ஸ். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா த மெயின் ரீசன் வை நிறைய நம்மளுக்கு இன்ஜுரிஸ் நடந்திருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஓவர் பிளேயிங் அவர் ரெகுலர் பிளேயர்ஸ். அந்த ஓவர் பிளேயிங் ஆஃப் ரெகுலர் பிளேயர்ஸ்லாம் சாக்காலாம் எனக்கு சத்தியமா சொல்றேன், அவனுக்குலாம் எப்படி இன்னும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இன்னும் இருக்குதுன்னு எனக்கு ஷாக்கிங்கா இருக்குது. அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா யூ ஆர் பிளேயிங் ஹை இன்டென்சிட்டி ஃபார் த லாஸ்ட் 2.5-3 இயர்ஸ் ஹை இன்டென்சிட்டியோட ஆடினுக்கிற. வீக் இன் வீக் அவுட் சாக்காலாம் நான் பார்த்ததே இல்லை கெட்டிங் சப்ட் ஆஃப். ஏதோ இந்த சீசன் ஏதோ ஸ்டெர்லிங் வந்ததுனால ஒரு 2 கேம் தான் பார்த்திருக்கேன். பட் இந்த சீசன் நல்லா பண்ணாங்கடா. இந்த சீசன் அவனை நல்லா தான் மேனேஜ் பண்ணணும் ஆக்சுவலா. ப்ரோ அன்ஃபார்ச்சுனேட் பட் அது வந்து இட்ஸ் அக்யூமுலேஷன் ப்ரோ. இட்ஸ் an accumulation of past few seasons. 2 to 3 years. இதே மாதிரி தான் the reason why do you think Mason Mount is getting injured so much right now? The reason why he is getting injured so much is it's the exact same carbon copy of Saka தான். அவனோட ஓவர் பிளேயிங் அட் செல்சி எல்லா கேம் ஆடினே இருந்துட்டு யூ கான் ப்ரோ. அது வந்து இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வில்ஷியர் பார்த்துக்கிறோம், ராம்ஸியோட பார்த்துக்கிறோம். ஓவர் பிளேயிங் ஆஃப் பிளேயர்ஸ்னால இட்ஸ் கோயிங் டு பைட் அஸ் இன் த பேக் சைட். அது வந்து இட் ஹாஸ் டு பி அட்ரெஸ்ட் next summer because I don't have hope in January. So அதுதான். So it's not, it doesn't have anything related to medical team. அதெல்லாம் எதுவுமே இல்ல. It's not at all. It's nothing related to that. It's only because of overplaying. இப்போ பென் ஒயிட் மாதிரி பிளேயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து he doesn't care about அவனோட physical ability. அவன் mentally if he's ready to play அவன் ஆடுறன்னு தான் சொல்லுவான். அவன் கிரேட் 3 ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஆடுனிருந்தான் அவன். கிரேட் 2 கிரேட் 3 ஹாம்ஸ்ட்ரிங் ராப் ஹோல்டிங் கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஸோ அந்த மென்டாலிட்டிலாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பட் as கோச்சிங் ஸ்டாஃப் உங்களுக்கும் மூளை தேவை. as in you have to use your brain. You cannot run the player down to the ground. These are all very valuable players for the team. கரெக்ட். இப்ப சாக்காலாம் வந்து இன்ஜுரி வந்ததே வந்து பிகாஸ் ஆஃப் ஓவர் யூஸ் தான். நம்ம ஏன் ஓவர் யூஸ் பண்றோம்? திருப்பியும் இட் கம்ஸ் டு த மெயின் பாயிண்ட், ஸ்குவாட் பில்டிங். இப்ப நாளைக்கு வந்து ஆர்த்திதா வந்து இந்த வின் டாக் வந்து எப்படி வந்து தத்தெடுத்தாரோ ஸ்குவாட் பில்டிங் பத்தி ஒரு ப்ரொஃபசர் வந்து கூட்டு வந்து இந்த மொத்த டீமுக்கும் எப்படி சொல்லி கொடுக்கணும். இல்ல நான் ஜோக் சொல்லல, இட்ஸ் சீரியஸ் திங். ஸ்குவாட் பில்டிங் உருப்படியா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை நம்ம வந்திருக்காது, டைட்டில் அடிச்சிருப்போம் டிசிஷனா. பட் அகெயின் டோமியாசுலாம் வந்து அவன் வந்து தெரியல, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நானும் பல வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன். ஏன்னா அவன் மேல தப்பு இல்லை, அவனுக்கு இன்ஜுரிஸ். பட் ஒரு சீசன் ஃபுல்லா அவன் அவுட்டா இருக்கானா அந்த அளவுக்கு என்ன பெரிய இன்ஜுரி எனக்கே தெரியல. அது என்ன it also சொல்றது like makes moving him on like a really difficult thing to do. அவன் இந்த மாதிரி இன்ஜுரி இருக்கிற பிளேயரை நம்ம மறுபடியும் அதே சைக்கிள்குள்ள தான் வரும். ஸோ அது வந்து நீ ஐ அக்ரி வித் யூ ஹரி. இது வந்து அவனை வந்து கூட்டிட்டு வர பிளேயர்ஸ் வந்து they should be like very wary of the kind of players you bring in. நம்ம வந்து இப்போ ஓகே அந்த நம்ம ஹெசூஸ்னு ஞாபகம் இருந்தா நம்மளுக்கு அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியான ஒரு 6 மாசம் நல்லா இருந்தது ஞாபகம் இருக்கே தவிர்த்து மற்றபடி வாட் எவர் யூ ரிமெம்பர் ஆஃப் ஹெசூஸ் இஸ் him getting injured, which is like again அவனை பத்தி குறை சொல்ற பிரயோஜனமே கிடையாது. இது நம்ம எப்படி ஸ்குவாட் பில்ட் பண்றோம், எப்படி பிளேயர் மேனேஜ் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வி கெட் பெட்டர் இன் தட் சிச்சுவேஷன் தான் சொல்லுவேன். பட் ரைட் நவ் அதுவுமே ஒரு பெரிய நெகட்டிவ். நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசினோமோ, டாக்டிக்கல் அப்ரோச்சை பத்தி பேசினோமோ, இது ரெண்டுமே நெகட்டிவா தான் இருந்திருக்கு. இப்போ இதுவுமே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இந்த சீசன்லன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து பாசிட்டிவ்ஸுங்கிறது கவுண்ட் பண்றது ரொம்ப கம்மியான விஷயம். அதான் லாஸ்ட் டாபிக். அதுக்கு முன்னாடி கப் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல். நம்ம கப்லன்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி வந்து ஒரு முக்கியமான செமிஃபைனல்ஸ்ல சொதப்பிட்டோம்.
பயங்கரமான சொதப்பல் ஆக்சுவலா ஹோம்ல, விச் ஆல்மோஸ்ட் லைக் சார்ட் ஆஃப் கிவ்ஸ் us 0 chances in the next round. இன்னும் பல பேர் வந்துட்டு நம்ம வந்து வருவோம் 3 கோல் போடுவோம் ஜெயிச்சு வருவாங்கிறாங்க. நம்ம கடைசியா நியூ காசலோட எப்ப கோல் போட்டோம்னு எனக்கு ஞாபகம் இல்ல, அதுவும் அவங்களோட ஊர்ல போய் எப்ப கோல் போட்டோம் ஞாபகம் இல்ல. சோ நீங்க வந்து கான்பிடன்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களோட கான்பிடன்ஸ் நான் குறை சொல்லல, எங்க இருந்து அந்த கான்பிடன்ஸ் வருதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நாங்களும் அந்த செவத்தை போய் நாங்களும் கொஞ்சம் சுரண்டி பாத்துக்கிறோம். அதுதான் ஓடகார்ட் நல்லா பினிஷ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த கடைசி ஆமா, box 2-0 உள்ள 2-0 தடுப்பானே, கோல் போடுவோம் சரியான அவங்களோட அந்த போயிட்டு ஒரு தடவை அவையில அதுவும் போயிட்டு. முக்கி அதுதான் ஜெயிப்போம் ப்ரோ, ஞாபகம் அந்த இருக்கா? ஆமா அடிபட்டு அந்த மேட்ச் அடிபட்டு கஷ்டப்பட்டு அடிபட்டு ஜெயிப்போம் அந்த ஜெயிப்போம். மேட்ச். FA கப்ல we got kicked out by that's probably the worst performance in the last 3 seasons சொல்லுவேன் நான் ஆர்சனல் கிட்ட இருந்து. ம். ஒரு 10 men டீமோட அதுவும் வந்து இன்னைக்கு 60 நிமிஷத்தை வந்து பிரைட்டன் கூட நம்மளால அடி வந்து வாங்கினாங்களே ப்ரோ, சாரி, ஆ, இன்னைக்கு பிரைட்டன் கூட அடி வாங்கினாங்களே, ம். இந்த டீம் கிட்டயா போய் நம்ம தோத்தோம்னு சொல்லிட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. அதுதான் லைக் அவங்க வந்து எதுவுமே இல்லாம இருக்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கிற டீம், அவங்க 15ல இருக்கிற டீம், அவங்க கூட வந்து நம்ம 10 பேரோட போயிட்டாங்க. அவங்க 60 நிமிஷம் நம்மளுக்கு ஒரு பெனல்ட்டி வேற கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த கேமை நம்ம சொதப்பினோம்னா அது வந்து நம்ம ஆப்போசிஷன் டீமை பத்தி நம்ம வந்து பேசுற தகுதியை இழந்துட்டோம் அந்த பாயிண்ட்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு சொதப்பிருக்கோம், இவ்வளவு கண்ணுக்கு மேல வந்து ஈஸியா கையில கிடைச்ச ஒரு விஷயத்த. அப்கோர்ஸ் சாம்பியன்ஸ் லீக்ல நல்லா பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் வெல் வித்தின் ரீச் ஆஃப் கெட்டிங் இன் டு லைக் குட் ஸ்பாட் இந்த நாக் அவுட்ஸ் வித்வுட் ஹேவிங் டு பிளே எக்ஸ்ட்ரா கேம்ஸ் அப்படின்னு சொல்றப்பவே நான் வந்து மரத்தை தட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பேசிக்கலி அடுத்த மேட்ச் நம்ம மிட் வீக்ல வந்து விளையாட போறோம் ஜக்ரபோட. அந்த மேட்சோடய நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்து ஜிரோனா இப்பதான் நல்லாவும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷனோட பத்தி பேசுறதுல நம்மளுக்கு வந்து பெருசா எதுவும் இல்லை. பட் அகேன் this brings me to the last part of the topic. ஒரு சீக்கிரமா முடிச்சிருவோம், ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள முடிப்போம். என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலா பிகர் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம இன்னும் செகண்ட்ல தான் இருக்கோம் லீக்ல. டேபிள் எடுத்து பார்த்தோம்னா ஆக்சுவலா செகண்ட்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட கோல் டிஃபரன்ஸ்ல பெட்டரா இருக்கும். 6 பாயிண்ட்ஸ் வித் கேம் இன் ஹேண்ட். லிவர்பூல் 9 பாயிண்ட்ஸ் அவேல இருக்காங்க. கப்ல வந்துட்டு ஒரு கப்ல வி பீன் கிக்ட் அவுட், ஒரு கப்ல ஆல்மோஸ்ட் அவுட் ஃப்ரம் த செமிஃபைனல்ஸ். பட் ஆனா இன்னொரு கப்ல இருக்கும். ஹோல் பெர்ஸ்பெக்டிவா பாக்குறப்போ இது வந்து நம்ம வந்து நம்ம மற்ற கிளப்போட ஃபேன் பேண்டரை வச்சுட்டு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமா, இல்ல நம்மளுடைய ஆக்சுவல் பொசிஷன் வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிஸ்னால நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நெகட்டிவா தோணுதா, இல்ல ரெண்டுத்துல எந்த ஃபேக்டர் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஹேமந்த், நான் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேனே. இது ப்ரோ லைக் இந்த சென்ஸ் தட் இப்ப நம்ம வந்து வேர் வி ஆர் ரைட் நவ் இந்த சீசன், நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி இட்ஸ் நாட் அ கிரைசிஸ் பட் இட்ஸ் நாட் அ கிரேட் பொசிஷன் ஈதர். இந்த மாதிரி இருக்கிறப்போ வி ஆர் செகண்ட் இன் த டேபிள், 6 points behind Liverpool who have a game in hand. We are like doing well in the Champions League as well. ஒரு FA கப்ல இருந்து வெளியே வந்துட்டோம். பட் ஆனா வந்து ஒரு இன்னொரு இதுல இருக்கோம். கிவன் லைக் நமக்கு இன்ஜுரிஸ் இருந்தது, இல்ல ஒரு 1 or 2 டிசிஷன்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் போனது எல்லாமே இருக்கிறப்போ பிக்கர் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தா நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கொலாப்ஸ் மாதிரி எல்லாம் தெரியல. பட் ஆனா மற்ற கிளப்ஸ் ஃபேன்ஸ் பண்ற பேண்டரோ இல்லாட்டி வந்து நம்மளுக்கே வந்து இந்த ப்ராமிஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளே வந்து ஜாஸ்தியா வச்சு இந்த டிசப்பாயின்மெண்ட்டோ பிளஸ் ஆன் த பிச் நம்ம பாக்குறது வந்து நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்துச்சோ அது கொடுக்காத மாதிரி இருக்கு இந்த சீசன். ஸோ இது வந்து எதுக்கு ஆட்ரிபியூட் பண்ண முடியும்? ஜாஸ்தியா நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம்னு நினைக்கிறேன் ஒரு சில இடத்துல. ப்ரோ வி ஆர் நாட் இன் அ கிரைசிஸ். இது கிரைசிஸ்லாம் எதுவும் இல்லை. கிரைசிஸ் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் என்ன சொல்றது, ஸ்டேடியம்ல இருக்கிற எலி, ஃபீல்ட்ல இருக்கிற எலி, லீக்கி ரூஃப், ஸ்பர்ஸ் 15th பொசிஷன்ல இருக்குது, ஆன்ஜ் பாஸ்டகோகுலு வந்து நான் வந்து மாற்ற மாட்டேன், அதெல்லாம் தான் கிரைசிஸ். வி ஆர் நாட் இன் அ கிரைசிஸ். வி ஆர் என்னன்னா இட் அகெயின் கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி மேட். இந்த மேனேஜர் சொன்னதுனால தான், அகெயின் மாதவன் ப்ரோ தான் சொல்லியிருந்தாரு, அது சொல்லிருக்கூடாது மேபி அது ஸ்டேடியம்ல டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது சொன்னதுனால தான் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரைஸ் ஆயிருக்கு. அது ஃபேன்ஸ் தப்பு போடணும் சொல்ல முடியாது ப்ரோ. எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபேன்ஸ் தானே காசு கொடுத்துட்டு வந்து மேட்ச் பார்க்கறது இதெல்லாம் பண்றது. ஐ மீன் ஸோ அதுதான். ஸோ வி ஆர் நாட் இன் அ கிரைசிஸ் பட் இட் இஸ் டெஃபினெட்லி பின் இப்போ கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்தது இருக்கு போன சீசன் 2 சீசன் கம்பேர் பண்றதுக்கு. நாட் அ கிரைசிஸ் அட் ஆல். வி ஆர் ஸ்டில் டெக்னிக்கலி செகண்ட். என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ஹோப்ஃபுல்லா இல்ல, அகெயின் ஐம் சேயிங் நான் ஹோப்ஃபுல்லா இல்ல லீக் பத்தி. ஐ திங்க் லீக் இஸ் 95% டன் எனக்கு. பட் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸ்டில். ஸோ அந்த என்ன வேணாலும் நடக்கலாம் ஸ்டில்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து இவங்களை ஏர்ஜ் பண்றேன். ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல யூ கேன் ஸ்டில் டூ சம்திங். இப்போ கப் காம்படிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, கார்லிங் கப்லாம் வந்து நான் வந்து நம்மளுக்கு ஒரு சனி மாதிரி ப்ரோ அந்த கப்பு. சீரியஸா என் லைஃப் டைம்ல நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலா கார்லிங் கப் நம்ம ஜெயிச்சது. ஸோ நான் வந்து அந்த கப்பு வந்து நான்
வந்து எப்பயுமே இல்ல வந்து நீ ஃப்ரீ ஹிட் அது மாதிரி ஓகே ஹேமந்த், நீயும் நானும் வேணான்னு சொல்லலாம், பிளேயர் இல்ல வேணான்னு இல்ல சொல்ல வேணான்னு முடியாது. சொல்லல, நான் வேணான்னு சொல்லல. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த சீசன் வந்து செமிஃபைனல் போன உடனே ஓகே வி கேன் ஆக்சுவலி வின் அ கப், லெட் அஸ் ஆக்சுவலி ட்ரை டு வின் அ கப். அந்த அந்த கேம்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஓவர் ரிலையன்ட் ஆன் செட் பீஸா இருந்தோம். ஆக்சுவலா ம், அந்த ம், ஃபர்ஸ்ட் ம், டிம்பர் ம். மிஸ்ல இருந்து நிறைய விஷயத்துல வந்து ரொம்ப ஓவர் ரிலையண்டா இருந்தோம். நிறைய சான்சஸ் கூட விட்டோம். ஓகே தட்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் கில்லர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கோல், அதுவும் இருக்கலாம். ஓகே தட் இஸ் த மெயின் ஃபேக்டர், அதுதான் மெயின் ஃபேக்டர். அண்ட் மான்செஸ்டர் யுனைடெடோட தோத்தது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விதத்துல தோத்தோம் ஆக்சுவலா. அஸ் இன் ம். ஹாவர்ட்ஸ்லாம் வந்து நிறைய சான்ஸ் விட்டான் அந்த கேம்ல டு வின் த கேம். டெக்லன் ரைஸ் அது வந்து சி இட்ஸ் வி ஆர் ஆஸ்கிங் சோ மச் ஆஃப் டெக்லன் ரைஸ் அந்த ஹெடர்லாம் அடிக்கிறதுக்கு. ஓகே அது வந்து மேபி ஈதர் சைடு ஒரு கோல் அடிச்சிருக்கலாம். பட் we are not in a crisis bro, we are not in a crisis, we can still turn the season around. அதுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஜனவரின்னு சொல்லிட்டு. அது வந்து இங்க தான் வந்து we have to see the intent of the club. Intent of the club வந்து என்னன்னா whether they will back the manager now, it is very very clear எங்க வந்து நம்ம strengthen பண்ணணும்னு. ஸோ அதை விட வந்து நம்ம எம்பசைஸ் பண்ண முடியாது. நிறைய லிங்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இதெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மாதவன் ப்ரோ, ஓகே. உங்களுடைய தாட்ஸ்ல ஹரி, ஓகே நீ லாஸ்ட் பண்ணு. ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் அ கல்மினேஷன் ஆஃப் போத். அதாவது இப்போ என்னன்னா ஆர்டெட்டா சொன்னது வந்து ஒரு மார்க்கா செட் ஆயிருச்சு, மீன்ஸ் ஃபார் த ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நடக்கிறது வித் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் எவ்ரி திங், நம்ம வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறதை விட இது வந்து த அதர் ஃபேன்ஸ், அதர் ரைவல் ஃபேன்ஸ் புட்டிங் ப்ரெஷர் ஆன் ஆர்சனல் ஃபேன்ஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து இட் பிகம்ஸ் because they ஈவன் are மோர். not capable of doing it. இல்ல Big words, இது okay. ப்ரெஷர் போறதெல்லாம் யாருன்னு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா டோட்டனம் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் வேற 13-15ல இருக்காங்க, அவங்க தான் வந்து ப்ரெஷர் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த செல்சி ஃபேன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலாக காது கொடுத்து கேட்கக்கூடாது. பட் வி ஆர் இன் பொசிஷன், இன்னும் நெகட்டிவ் ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெகட்டிவ் ஸ்பேஸில் இருக்கும்போதுல யார் சொன்னாலும் வந்து ஆப்போசிஷன் ஃபேன் வந்து சும்மா சொன்னா கூட அது நெகட்டிவாக தான் தெரியணும். ஸோ அவங்க இன்ஃபேக்ட் ஈவன் மோர் நெகட்டிவாக பேசும்போது நமக்கு இட் பிகம்ஸ் டபுளிங் டவுன் ஆன் அஸ். ஸோ இது வந்து ரொம்ப தப்பாக தோணுது நமக்கு. ஸோ அண்ட் இட் இஸ் கிவிங் அ வெரி ஹார்ட் டைம் ஃபார் ஆர்சனல் ஃபேன்ஸ். பட் அந்த அளவுக்கு நமக்கு போக தேவையில்லைன்றதை நான் இங்க சொல்லிக்க இல்ல விரும்புறேன். அதனாலதான் மாதவன் ப்ரோ, until we So, win a major trophy ல yes. we will Yeah, not yeah, be taken seriously. 100%. Yeah, yeah. கரெக்ட். 100%. அது என்னமோ கரெக்ட் தான். பட் ஆனா இந்த ஏன்னா அது ரைவல் வரைக்கும் நம்ம ஃபேன்ஸ் தப்பிட்டே இருக்கோங்கிற ஒரு பேச்சு தான் வருமே தவிர்த்து நம்ம கரெக்ட் வந்து இது கரெக்ட் பண்ண மாட்டோம். யா யா ரைவல் ஃபேன்ஸ் சொல்றத கேட்டு நீங்க வந்து ரொம்ப கோவப்படுறதோ ரொம்ப டவுன் ஆகுறதோ பண்ண வேணாம். ஸோ யூ ஜஸ்ட் நோ தட் வி ஆர் இன் அ பேட் ஸ்பேஸ், பட் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அண்ட் டோன்ட் லிசன் டு ரைவல் ஃபேன்ஸ். இதை தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஹரி, இப்ப நான் பேசுறேன், நான் கொஞ்சம் அதிகமா பேசணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு சீக்கிரமா பேர் போகணும், இல்லாட்டி பொண்டாட்டி கழுத்து மேலே அடிப்பா. சீக்கிரமா பேசு. இல்ல இப்ப ரைவல் ஃபேன்ஸான ரேட்டலான ஃபேன்ஸ்ல வந்து நான் வந்து எனக்கும் நான் பேசிக்கிறேன், அப்புறம் கஷ்டப்புக்கும் நான் பேசிக்கிறேன். ஆரம்பத்துல வந்து இந்த ரைவல் ஃபேன்ஸ்லாம் வந்து பேசும்போது எரிச்சலா இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் மூசிங்லாம் வந்து பேசும் போதெல்லாம் எரிச்சல் மயிர கலப்போம். தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரி ஃபார் மை லாங்குவேஜ். ஆனா இப்ப வந்து ஒரு 2 சீசன் தாண்டி நீங்க பார்க்கும்போது இவனுங்களுக்கெல்லாம் வந்து நம்மள பேண்டர் பண்றது வந்து பேண்டர் பண்றது இல்ல. நம்ம கொஞ்சம் நான் ஆழ்ந்து யோசிச்சதுக்கு அப்புறம், நான் வந்து கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கெல்லாம் வைத்தெரிச்சல். சத்தியமா சொல்றேன். இப்ப கடைசியா எக்ஸாக்ட்லி. ஸ்பர்ஸ் வந்து எப்ப நம்ம கூட ஜெயிச்சிருக்காங்க? ஒரு 3 சீசன் முன்னால. ஓகேயா? ஹோம்லயும் அவேலயும் பரம சூத்தடி 3 வருஷமா. 3 வாட்டி நம்ம வந்து அவனுங்க ஹோமுக்கு போய் 3 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். விடு ஓகேயா? ஸ்பர்ஸ் பத்தி பேச நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா எல்லாம் போக தேவையில்லை, நம்ம சாதாரணமா பேசுவோம். இல்ல நான் ஒண்ணா சொல்றேன். ஏன்னா இது 2 முக்கியமா 2 டீம். இந்த ஸ்பர்ஸ் எல்லாம் வந்து சத்தியமா நம்மள வச்சுதான் அவங்க பொழப்பி ஓடுது. சோ இப்ப அவங்கள பத்தி நம்ம கண்டிக்க தேவையில்ல. அதை நானும் இப்ப ரொம்ப பாக்குறது இல்லை. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் தோத்தா பார்ப்பேன், ஏன்னா நல்லா இருக்கும். அவன் கதறி அழுவுறது, அவன் கத்துறதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். நம்ம தோத்துட்டோம்னு நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஏமந்த் ப்ரோ சொல்ற மாதிரி தான், நம்ம வந்து கிரைசிஸ்ல இல்ல. இது இவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்து இவ்வளவு பிரச்சனை இருந்து நம்ம இண்டாவது தான் இருக்கும். அப்ப நம்ம பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ அதனால இந்த ரைவல் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பேண்டர் ஏன் பண்றாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு டாப் 6 டீம் கூட நம்ம தோத்தே பல நாள் ஆச்சு, 2 சீசன் ஆச்சு. ஸோ இட் இஸ் தே ஆர் வொரிட்.
அண்ட் நம்ம ஓனர்ஸ்லாம் கரெக்டாக பேக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவனுக்கு அடி வாங்குவானுங்க, நம்ம டைட்டில் ஜெயிச்சிருவோம்னு அவங்களுக்கே தெரியும். பட் அட் த சேம் டைம் நம்மளும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எஸ் எ டீமா, எஸ் எ ஃபுட்பால் கிளப்பா நம்மளும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபேன்ஸுக்குலாம் வந்து நான் என்னையும் சேர்த்து சொல்றேன், ஐ திங்க் வி ஆல் ஆர் டூ டயர்ட் இந்த ப்ராசஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். 5 வருஷம் 6 வருஷம் நெட்ஃபிளிக்ஸ் எஃப்சி மாதிரி தான். Phase இட்ஸ் 4 லைக் phase 4 phase 5. I think all our fans, most of them are tired of this. எப்படா இதெல்லாம் அந்த சொல்லாம வீடியோக்குள்ள கிடைக்கும். இருந்திருந்தாலே வந்து நம்ம வந்து இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். இந்த ஃபேஸோட நம்பர் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சொல்லாம இருந்தா நம்ம ஆமா. பண்ணிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த So, மார்க்கெட்டிங் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி இந்த பிஆர் பண்றதுனால தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஜாஸ்தியாகுது. யா 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 ஆமா ஆமா அதனால தான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே என்ன பிரச்சனைனா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேன்ஸ் ஆல்சோ டயர்ட். லைக் 22 இயர்ஸ் எமிரேட்ஸ்க்கு மூவ் பண்ணோன்னா ஒரு மேஜர் ட்ரோஃபி இல்லை, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது ஒர்க் அவுட், இது ஒர்க் காடி மாதிரி தான். முன்னுக்கு 2 டயர் வேலை செஞ்சா பின்னால் 2 டயர் வேலை செய்ய மாட்டுது, 3 டயர் வேலை செஞ்சா 1 டயர் வேலை செய்ய மாட்டுது, அந்த சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தே ஜஸ்ட் டயர்ட், லைக் இன்க்ளூடிங் மீ. ஃப்ரஸ்ட்ரேட்டட் தாண்டி லைக் அக்செப்டட் ஸ்டேஜ்க்கு போயிட்டோம். டிப்ரெஷன், சப்ரஷன், இப்போ அக்செப்டட் ஸ்டேஜ்க்கு போயிட்டோம். ஸோ தட் இஸ் வை. அதான் என்னோட ஒப்பீனியன் ப்ரோ. ஓகே, எனக்கு க்ளோஸ் பண்ணணும்னா நான் இதான் சொல்லுவேன். பேசிக்கலி திங்ஸ் லைக் ஆர் நாட் ரோசி பட் தேர் நாட் எக்ஸ்ட்ரீம்லி பேட். இது எல்லாமே காம்பவுண்டான ஒரு எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து சீசனுக்கு சீசன் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க நேச்சுரலா ஒரு ஃபேனா நம்மளுமே அதான் எதிர்பார்ப்போம். அடுத்த சீசன் போன சீசன் என்ன செஞ்சோமோ அதை தாண்டி செய்யணுங்கிறது தான் நேச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கணும். அண்ட் அதுக்கு தான் இவங்க ட்ரெஜெக்டரின்னு காமிச்சிருக்காங்க. பட் இந்த நேரத்தில் வந்து இவங்க அந்த மாதிரி செய்யாம டிரான்ஸ்ஃபர்ஸ்லயும் சொதப்பி மற்ற ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டா அவங்க மற்ற ஃபேன்ஸ் நம்மள வந்து பேண்டர் பண்றாங்கன்னா, பேண்டர் பண்றது நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளும் அவங்கள பேண்டர் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மளும் அவ்வளோ பேசியிருக்கோம் உள்ள போயிட்டு. நம்மளும் எதுவும் ஜெயிக்க 2 சீசன் புஷ் பண்ணதையே வந்து நம்ம வந்து நிறைய ட்வீட் போட்டு நம்மளும் அவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ அது பேசுறப்ப நேச்சுரலா நம்மளே செட்டப் பண்றதா ஃபாட் இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. பட் அதை தான் பண்றோம். ஸோ இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பண்ணினதை வந்து தப்புன்னு சொல்றோமா? இல்ல, டெஃபினட்டா இல்ல. பட் ஆனா நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு இருந்த ப்ராமிஸ்க்கு நம்ம டெஃபினட்டா இன்னும் பெட்டரா பண்ணணும். அதுதான் வந்து நம்ம எல்லாரோடையுமே எக்ஸ்பெக்டேஷனுமே. ஸோ இந்த சீசன் மிட் சீசன் ரிவ்யூன்னு ஓவராலா சொன்னோம்னா நாங்க 4 பேர் 5 பேர் பேசணும். 5 பேருமே சொல்ற ஒரு விஷயம் தான் இருக்கும், டிசப்பாயிண்டிங் பட் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் வி கேன் டூ அ லாட் பெட்டர். 10 days இருக்கு க்ரோன்கே, த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஜெனுவினாவே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, சீசனை வந்து காப்பாத்தி அடுத்து ஏதாவது கொண்டு போகணும்னு ஆசை இருக்குன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளேயராச்சும் கொண்டு வாங்க. நான் அதுக்கு மேல எதுவும் கேட்கல, ஒரு பிளேயராச்சும் கொண்டு வாங்க. பட் இதுதான் நீங்க செய்ய போறீங்க, இதுதான் வந்து உங்களுக்கு நடக்க போகுதுன்னா ஃபேன்ஸா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை இது ஒரு லெசனா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸுக்கு. ஓகேடா, அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஓவரா வாய விடக்கூடாது, சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து கொண்டாடிட்டு பெருசா வந்து எதுவும் பேசாம இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் கொண்டு போகும், which is not fun for any fan. But honestly, இதுதான் எங்களோட மிட் சீசன் ரிவ்யூ. We've been unlucky. Yes, we've been unlucky. But have we been at our 100%? No, அதுதான் உண்மை. ஒரு டீமா வந்துட்டு ஒரு ஸ்குவாட் பில்டிங்ல இருக்கட்டும், டாக்டிக்கலி இருக்கட்டும், நம்ம விளையாடுற விதத்துல இருக்கட்டும், எந்த கேமுக்கு டேர்ன் அப் பண்றோங்கிறது இருக்கட்டும், அண்ட் அந்த கேம்ல ஒரு பிளேயர் இல்லைன்னா புதுசா வர பிளேயருக்கு எப்படி வந்து அது அந்த அவனுடைய வீக்னஸ் அந்த சிஸ்டம் ஷீல்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு ஃபேக்டரா இருக்கட்டும், இது எதுலையுமே வந்து நம்ம வந்து 100% கொடுக்கல. அதுதான் நம்மளுக்கு இப்ப தெரியுது. ஆக்சுவலா இப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருந்திருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இல்லாம நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம். அது நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே ரெஃப்ரி தாண்டா பண்ணா, எல்லாமே இன்ஜுரி தாண்டா பண்ணான்னு சொல்ற சிச்சுவேஷன்லயும் நம்ம இல்ல. ஆனஸ்டா சொல்லணும்னா அதுதான் உண்மை. நம்ம எவ்வளவு வேணா ரெஃப்ரியை பிளேம் பண்ணலாம், பட் நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இது மாறும் ஒரு நம்பிக்கை. இந்த சீசனை கொஞ்சம் நல்லா முடிப்போம். இப்ப வந்து பார்த்தா ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சீசன் எண்டுக்கு நல்லா இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் நடக்காம ஒரு டீசென்டான எண்டோட சீசனை முடிப்போம். யாரெல்லாம் டைட்டில் அடிப்போம் நம்புறீங்களோ அவங்க நம்பிக்கை எல்லாம் உண்மையா நடக்கணும். யாரெல்லாம் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும் அதை விட ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அந்த நம்பிக்கையும் வந்து நல்லா நடக்கணும். அட்லீஸ்ட் வந்து இந்த கரபா கப் மாதிரி ரிட்டர்ன் வருவோம், அந்த நம்பிக்கையும் நடக்கணும். இந்த மாதிரி நம்ம ஹோப் பண்றதுக்கு கொஞ்சமாச்சும் வந்து பாசிட்டிவா விஷயம் நடக்குங்கிற ஒரு தாட்டோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். திங்ஸ் ஹேவ் டு கெட் பெட்டர் and there's no just one person to blame. இப்போதைக்கு அதான் எங்களுடைய verdict. சீசன் எல்லாம் மீட் பண்ணுவோம் guys. Thanks a lot for joining me. Thank you. Take care. Bye. Thank you all. Bye. Thank you guys. Thank you. Bye.